ஆ. இன்றைக்கு அடுத்த இனியவை கூறல் என்ற அதிகாரம். இனியவை கூறல் அதிகாரத்தை பற்றி பார்த்தபோது சில கருத்துக்கள் தோன்றின. அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் அந்த அதிகாரத்தை பற்றி பேசிவிட்டு, அப்புறம் அந்த திருக்குறள் இதில போகிறோம். இந்த மொத்தத்தில திருக்குறள்ல உள்ள அமைப்பில 10 10ஆக அவர் சொல்லியிருக்கிறனால, அ சில செய்திகளை 10 திருக்குறள்ல அடக்க முடியாது. அடக்க முடியாத போது அந்த கருத்துக்கள் அதுக்கு அடுத்த அதிகாரத்திலோ, அல்லது வேறு இடங்களிலோ இடம்பெறுவது ரொம்ப அ ச நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய செய்தி. அதை பலரும் எடுத்து சொல்வார்கள். உதாரணமா "அறிதோர் அறியாமை கண்டற்றால்ங்கிறத" அங்க சொல்லியிருப்பார். "இன்பத்துப்பால்ல" சொல்லுவார். இப்படி ம் அதே மாதிரி நம்முடைய விருந்தோம்பலின் கண் சொல்ல வேண்டிய பேராசிரியர் ராமானுசம் அவர்கள் கேட்டார்கள். சார் விருந்து ஓம்புவோருக்கு அவர் செய்கிற முறைகள் அல்லது அவருடைய அ விருந்து பெற வருகின்றவருடைய நிலைமை, இத பத்தி எல்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டார். அது கடைசியில விருந்து வருகின்றவனை பற்றி உள்ள ஒரு பொது இத சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டு விருந்தோம்புவான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உள்ள செய்திகளை அதிகமாக அவரு சொல்லவில்லை. விரிவாக சொல்லவில்லை. அது விவரங்களுக்கு போகவில்லை. ஆனால் அந்த விவரங்களை அடுத்த அதிகாரத்தில கொண்டு வந்து அமைத்து விட்டார் என்பது பரிமேலழகர் போன்றவருடைய விளக்கம். அது ஒரு நல்ல விளக்கம் தான். என்றால் இனியவை கூறல் என்ற ஒரு கருத்து, நல்ல நன்மொழிகளை கூறுதல் என்பது விருந்தோம்புதலினுடைய முக்கியமான மு அ கூறு. முதல்ல முகத்தை இனிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். 2வதாக ம் இனிய சொற்களை சொல்ல வேண்டும். 3வதாக நல்ல முறையிலே அவர்களை உபசரிக்க வேண்டும் என்ற 3 நிலை இருக்கிறது. எனவே அந்த 3 நிலைகளில் எஞ்சியவற்றை இந்த அதில இணைத்துக் கொண்டு ஒரு புதுமைப்படுத்தி பேசுகிறார் என்பது ஒரு விஷயம். உதாரணமா வந்து அ நான் முன்பே சொன்னேன். இந்த திருக்குறள்ல வந்து உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பாமடமைன்னு சொன்னார். விருந்தோம்பாமல் இருப்பது செல்வ காலத்தில் ஏற்படுகிற தரித்திரம்னு சொன்னாரு. இன்னொரு இடத்துல பொறையுடைமை என்ற அதிகாரத்துல சொல்லுகிற போது, இந்த விருந்தோம்பல் செய்யாமை தரித்திரங்களுள்ளே தரித்திரம் அப்படின்னு இன்னொரு கருத்து. அங்க இங்க விடுபட்டு போனத அங்க சொல்றார். அப்படி அது ஒரு திருக்குறளுடைய ஒரு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதை பலரும் சொல்லியிருக்கிறார்கள். அதை நான் உங்களுக்கு வற்புறுத்துகிறேன். 2 மத்த திருக்குறள் 10 திருக்குறள்ல சொல்கிற போது பல வேளைகள்ல பார்த்தீங்கன்னா, அலுப்பூட்டக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். பல விஷயங்கள் கருத்துக்கள் தானே. கருத்துக்களை அடக்கும்போது, ஆ அதை ஈர்க்கிற விதத்தில யாப்பமைப்பிலும், சொல்லமைப்பிலும் ஒரு இனிமையை அவர் கொண்டு வருவதுங்கிறது வழக்கமானது இருக்கு. அப்ப திடீர்னு அந்த கூற்று முறைகளாக இருக்கும். அது வினா அது இதனால என்ன சென்ன இப்படிலாம் இருந்து என்ன பயன்? என்று சொல்லி வினா வாக்கியமாக ஒரு உணர்ச்சி வெளிப்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் வரும். உடன்பாட்டுல சொல்லுவாரு, எதிர்மறைகள் சொல்லுவாரு. அணிகள் அணிநலம்பட ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு. இந்த இதுல பார்த்தீங்கன்னா, கடைசி திருக்குறள் ஒரு அணிநலம்பட இருக்கும். போன அதிகாரத்துல விருந்தோம்பல்ல "மொப்பக்குழையும் அனிச்சம்" என்று அனிச்சத்தோட ஒரு வேற்றுமை அணியை சொன்னாருன்னு பார்க்கிறோம். இதிலும் கடைசியில பார்த்தீங்கன்னா, "இனி உளவாக" என்று ஒரு கடைசியில ஒரு அருமையான ஒரு 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 உவமையை அவர் சொல்லியிருப்பார். அ இப்படி இது இது ஒரு 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 பொதுவாக திருக்குறளுடைய கட்டமைப்பிலே நாம காணக்கூடிய இது. சரி, இதை வைத்துக்கொண்டு அடுத்தது, இனியவை கூறல் என்று சொல்கிறபோது திருவள்ளுவருக்கு மனத்தைப் போலவே இந்த சிற்றினஞ்சேராமை போன்றவற்றிலே மனத்தைப் பற்றி ரொம்ப அ பல ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்துக்களை அந்த காலத்தில் இருந்த ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து சொல்லியிருக்கிறார். மனம் என்பது சூழ்நிலை வயப்பட்டதா? இல்ல மனம் என்பது அது இயல்பாகவே அப்படிப்பட்டதா? என்ற ஒரு 2 கருத்தையும் அவர் சொல்கிறார். சொல்லி மனம் ஆ இனநலம் ரொம்ப முக்கியம். சில இடங்கள்ல அவர் வந்து அந்த விவாதத்துக்குள்ள என்னால நான் போகல. நீ 2யும் சொன்னாலும் பரவாயில்ல. இனநலம் முக்கியம். என்னுடைய இறுதி கருத்து மனநலமா, இனநலமா அப்படிங்கிற ஒரு இனநலம் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பார். இப்படி மனத்தை பற்றி உள்ள ஆராய்ச்சி. 2வது சொற்களை பற்றி ஆராய்ச்சி. சொற்களை பற்றி ஆராய்ச்சியில தான் இனியவை கூறல் வருகிறது. அதில் புறங்கூறாமை என்று ஒன்று இருக்கிறது. வாய்மை சொல்லை சம்பந்தப்பட்டது. அது அ வ கருத்தாக இருந்தாலும் வாய்மை என்பது சொல் வழியாக வரக்கூடியதாக இருக்கிறது. சொல்வன்மை பற்றி பேசுகிறார். பயனிலை சொல்லாமை பற்றி பேசுகிறார். இன்னும் அவையறிதல் இருக்கு. அவையஞ்சாமை இருக்கு. இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, சொற்களை பேசுவதிலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும்
என்பதை பற்றி திருவள்ளுவர் மிகுந்த கவலைப்பட்டிருக்கிறார். மனிதனுடைய உறவுகளை வெளிப்படுத்தக்கூடியது மொழி. அந்த மொழியிலே சொற்கள். எனவே மொழி ஆட்சி, சொல்லாட்சி மிகவும் முக்கியம். அதை மிக விரிவாக பேசியிருக்கிறார். அதில் இன்னொன்று நான் கவனித்தது, இந்த இனியவை கூறல் போன்ற ஒரு அதிகாரத்தை மற்ற நூல்களிலே தனியாக எடுத்து பேச வேண்டும். அது ஒரு கருத்துக்களோடு கருத்துக்களாக இனியவை கூறலை ஒரு கூறாக சொல்லியிருக்கிறார். இனியவை கூறல் என்ற ஒரு கருத்தை எடுத்து இவ்வளவு விரிவாக அதனுடைய கூறுகளை பேசியிருக்கிறது திருக்குறளில் தான். என்னுடைய சித்தறிவுக்கு எட்டிய வரையில நான் பார்த்த தமிழ் நூல்களில ஒரு போகிற போக்கில இன்சொல்லை சொல்வதை வற்புறுத்துகிறார்களே ஒழிய, இப்படி 10 எடுத்துக்கொண்டு 10 திருக்குறள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்தை நான் வேற எங்கும் பார்க்கல. வடமொழி நூல்களை நான் அதிகம் பார்க்கல. மனுவில் பார்த்தேன். மனுவிலும் ஒரு இடத்துல தான் வருகிறது. மற்ற நூல்களில் இருக்கக்கூடும், எனக்கு தெரியல. ஆனால் திருவள்ளுவர் இதை மிக விரிவாக ஆராய்ந்திருக்கிறார். மற்றவர்கள் இதை பற்றி உள்ள கருத்துக்களை எல்லாம் பார்க்கிற போது எனக்கு திருவள்ளுவரை போல விரிவாக இதை ஆராய்ந்த வேறு நூல்கள் என் கண்ணுக்கு தென்படவில்லை. ஒருவேளை இருக்கக்கூடும், தெரியல. ஆனால் இன்றைக்கு நான் முன்பே சொல்வது போல இந்த வாழ்க்கை முன்னேற்ற நூல்களே ஆங்கிலத்தில் நிறைய எழுதுவாங்க. இதுல இந்த திருக்குறள் அதிகாரத்தை வைத்துக்கொண்டே அருமையான புத்தகங்கள், ஒருவேளை ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்கன்னு தெரியல, அருமையாக எழுதலாம். ஒரு பிறரை கவர்வது எப்படி, பிறரை வசப்படுத்துவது எப்படி, பிறரோடு இணக்கமாக இருப்பது என்பதை பற்றி ஒவ்வொரு திருக்குறளை எடுத்துக்கொண்டு ஒரு தனித்தனி புத்தகம் எழுதலாம். நம்முடைய பேராசிரியர் பாலமோகன் தம்பி சொல்வது போல ஒவ்வொரு திருக்குறளும் ஒரு புத்தகமாக எழுதலாம், வாழ்க்கை முன்னேற்ற நூலாக எழுதலாம் என்று சொல்வது போல சொல்லலாம் என்று தெரிகிறது. இதை பற்றி வேற சில இதோடு தொடர்புடைய நிலையில் நான் எதேச்சியாக சில விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தேன். நம்முடைய ஆல்பர்ட் ஸ்வைச்சர், அதை பற்றி நான் பிறகு பேசலாம், இது இங்கே பேச சரியா இருக்காது. ஆல்பர்ட் ஸ்வைச்சருடைய இந்தியன் தாட் அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட் என்ற ஒரு நூலை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த நூலிலே முன்பு நான் பார்த்தது, நான் 1964 அளவிலேயே என்னுடைய நண்பர் சத்தியமூர்த்தி அவர் கையில் அந்த புத்தகம் இருந்தது, அப்போது படித்திருக்கிறோம். அதுல திருக்குறளை பற்றி அவர் மேம்பட்டு சொல்லியிருக்கிறதை வழக்கமாக மேற்கோள் காட்டுவார்கள். அதாவது இந்திய தத்துவத்துல வாழ்வு மறுப்பு, மாயாவாதம் மேம்பட்டிருக்கிற போது திருக்குறள் போன்ற நூல்களிலே மிகவும் வேறுபட்ட ஒரு வாழ்க்கை உடன்பாட்டிலை பார்ப்பதும், வாழ்க்கை வாழ வேண்டியது, அதை எப்படி வாழ வேண்டும், அது அறக்கோட்பாடுகளோடு எப்படி வாழ வேண்டும் என்பது திருக்குறளை சொல்லியிருப்பது போல இல்லை என்று சொல்லி மிக விதந்து இறுதியில சொல்லியிருப்பார். இந்திய தத்துவ ஞானத்துல வாழ்வு மறுப்பு, அதாவது எப்பொழுது பார்த்தாலும் மோட்சத்தை பற்றிய சிந்தனை, எப்பொழுது பார்த்தாலும் தன்னை மேம்படுத்திக் கொள்வது, தனக்கு அடுத்த உலகத்தை பற்றிய, இது நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். இது ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தி விட்டார்கள் என்பது அவருடைய குற்றச்சாட்டு. அதாவது மேற்கத்திய பண்பாட்டை அதை ஒப்புறார் முதல் சாப்டர்ல. மேற்கத்திய இதுல மனிதனுக்கு இந்த தன்னுடைய சுற்றுப்புறம், சூழ்நிலை, சக மனிதர்கள் இவர்கள் ரொம்ப முக்கியம். அவர்களோடு எப்படி இணங்கி போவது, அவர்களை மேம்படுத்துவது எப்படி, அவர்கள் மேம்பாட்டின் மூலமாக நம் மேம்பாடு எப்படி மிகும் என்பதுதான் மேற்கத்திய வாழ்னுடைய அடித்தளம். ஆனால் அது சில வேளைகளில் அது மிகவும் உலகாயுதமாக போய்விட்டதுனால அதையும் அவர் விமர்சனம் சொல்றார். அந்த புத்தகம் படிங்க, ரொம்ப ஹைலி ரீடபிள் புக்கு. ஒரு சிந்தனை, அவர் சில சிந்தனைகளை அவரே நெய்வுங்கிற வார்த்தை அடிக்கடி சொல்வார். அதாவது அப்பாவித்தனமா சொல்றாங்க, இன்னும் திருவள்ளுவர் கூட குற்றச்சாட்டுறார் ஒரு இடத்துல. இவரையும் சில இடங்களில் அப்பாவித்தனமா எழுதியிருப்பதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு மறுபடியும் படிக்க விரும்புகிறவர்கள் அது படிங்க. எனவே திருவள்ளுவருடைய பார்வையில எப்படி வாழ்க்கை மேம்படுத்திக் கொள்வது, அதாவது நம்ம இந்திய தத்துவத்துல தனி மனிதனுடைய மேம்பாடு முக்கியமா பேசுகிற போது அவன் பின்பற்ற வேண்டிய ஒழுக்கங்களும் அதன் மூலமாக அவன் சமுதாயத்திலிருந்து பெறக்கூடிய நன்மைகளையும் சார்ந்த ஒழுக்கங்களை பற்றி தான் அதிகமாக வற்புறுத்துறாங்க. ஆனால் மேற்கத்திய இதுல தனி மனிதன் சமூகம் உறவுகள் இருக்கக்கூடிய ஒழுக்கங்கள் ரொம்ப முக்கியமானது என்று வற்புறுத்துகிறார் என்று அவர் சொல்கிறார். எனவே ஒழுக்கம் என்பது ஒரு ஆன்மீகத்தினுடைய தனி மனிதன் பரம்பொருளோடு ஒன்றாதல் தான் முக்கியமாக இருக்கிற போது, அங்கே தனி மனிதன் மேம்பாடு, சமூக மேம்பாடு ரெண்டும் இணைந்தது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. திருக்குறளை ஒப்புரவறிதல் போன்ற அதிகாரத்தில நம்ம பார்க்கலாம். எனவே திருக்குறளில ஒரு இணைப்பை நாம பார்க்கிறோம். ஒரு வகையான ஒரு
ஒரு மிகப்பெரிய பரிணாமம் நம்ம சிந்தனையில. அதாவது இவ்வுலக வாழ்க்கை மிக இம்மையும் முக்கியம், மறுமையை பத்தி பேசுவாரு. மறுமைக்கு முக்கியத்துவம் கூட கொடுத்திருப்பாரு. ஏன்னா மறுமை பற்றி பேசுவதுதான் நம்ம இந்திய தத்துவத்தினுடைய அடிப்படை. எப்ப பார்த்தாலும் பிரம்மத்தோட ஒன்றது, அடுத்து மேல் உலகத்துக்கு போறது, இது வாழ்க்கையை சக மனிதனை தனிமைப்படுத்தி விடுகிறது. தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு நான் தான் சுயநலத்தை வளர்க்கிறது என்ற ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். அது உண்மைதான். எனவே இந்திய தத்துவம் அதனாலதான் அது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த தனி மனித சுயநலம் மட்டும் இல்ல, ஒரு சமுதாயங்களை மட்டும். இப்ப மனுன்னு பார்த்தா மனு ஒரு குறிப்பிட்ட அந்தனர், அரசர் போன்ற சமுதாயங்களுக்கு அந்த நீதியில பலவற்றையும் சொல்லிக் கொண்டு போகிறார். அதுல போகிற போக்கில பொது கருத்துக்களை சொல்லுகிறார், அது வேற. எனவே திருவள்ளுவர் அப்படி இல்லாமல் பொதுவாக சொல்கிறார்னு பரிமேலழகரே அவரை பாராட்டி பேசுவதை நாம் பார்க்கிறோம். எனவே திருக்குறள்ல ரெண்டையுமே ஒரு ஒரு இணைத்து கொண்டு போகிற, வறுமையும் இம்மையும் இணைத்துக் கொண்டு போகின்ற ஒரு பெரிய ஒரு 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 தத்துவ போக்கு இருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொண்டு நான் அதை பத்தி விரிவா பிறகு பேசலாம்னு நினைக்கிறேன். இங்கே அது பேசினால் இடைப்பெறவர்களாக போய்விடும். இந்த இனியவை கூறல் அதிகாரத்துக்கு நாம் போகலாம். இனியவை கூறல் என்ற அதிகாரத்துல நான் முன்பே சொன்னேன், திருக்குறள்ல சொல் ரொம்ப முக்கியம். இந்த சொற்கள் இனிமையாக இருக்க வேண்டும். நம்முடைய அது மற்றவரை கவரக்கூடியதாக இருக்க வேண்டும், மற்றவரை புண்படுத்தக்கூடாது, மற்றவர்களுடைய இணக்கமாக இருப்பதற்கும் மட்டுமில்லை, சமூக வாழ்க்கைக்கு மட்டுமில்லாமல் அது மேலுலக வாழ்க்கைக்கு, மறுமைக்கு கூட துணை செய்யும் அடிக்கடி சொல்லுவார் திருவள்ளுவர். மறுமையை பற்றி பேசுவதுடைய நோக்கமே அதுதான். ஏனென்றால் அந்த காலத்துல மறுமைதான் முக்கிய சிந்தனையாக இருந்ததுனால, ஐயா இது இம்மைக்கு மட்டுமல்ல மறுமைக்கும் பயன்படும், மறுமையும் முதல்ல சொல்லிடுவார். அப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இதுல இனியவை கூறல் பற்றி நான் முன்பே சொன்னேன், தனியாக எடுத்துக்கொண்டு யாரும் பேசவில்லை என்று சொன்னாலும், பிற்கால கன்னட வசனங்கள்ல சில அருமையான வசனங்கள்லாம், சொற்கள் எல்லாம் முத்து போல இருக்க வேண்டும், மணி போல இருக்க வேண்டும், மற்றவர்களை கவர்கிறவாறு இருக்க வேண்டும் எல்லாம் அருமையான கன்னட வசனங்கள்லாம் இருக்கிறத நான் படித்திருக்கிறேன். அதை நான் வேறொரு சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறேன். எனவே இந்த இனிமை கூறலுடைய அதிகாரத்துக்கு என்ன முன்னுரை கொடுக்கிறாருன்னு சொன்ன மணக்குடவர், இனிமை கூறலாவது கேட்டார்க்கு மனமகிழும் சொற்களை கூறுதல் சொல்ல. பரிமேலழகர் சொல்றாரு, மனதின்கண் அகுதாவது மனதின்கண் உவகையை வெளிப்படுத்துவனவாகி இனிய சொற்களை சொல்லுதல், இதுவும் விருந்தோம்புவார்க்கு இன்றியமையாததாகலின் விருந்தோம்பலின் பின் வைக்கப்பட்டதுன்னு அவர் இணைப்பு கொண்டுறார். பொதுநிலையில இன்சொல் தேவை. இன்சொல் சொல்கிற போது ஒரு கருத்தாக்கத்தை நான் இங்க சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நாம் வெளியில செல்கிற போது, ஆட்களை சந்திக்கிற போது, அது நம்ம பண்பாட்டுல எல்லாம் இருக்கு. முகமன் கூறி வணங்கிக் கொள்வது, இனிய சொற்களை பேசுவது, வாழ்த்துவது என்பது இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க நாம இங்க அமெரிக்காவுக்கு வந்த உடனே முதல்ல நம்ம எங்க பிள்ளைகள் சொல்லிக் கொடுத்து, நீங்க வெளியே நடக்க போனீங்கன்னா வெளியே ஆட்கள் எதிரே நடந்து வருவார்கள், அவர்கள் உங்களுக்கு காலை வணக்கம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுக்கொண்டே போவார்கள், நீங்களும் கேட்டுக்கொண்டு போங்கள், நீங்கள் முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டு போய்விடாதீர்கள் என்று சொல்லுவார்கள். இது நான் ஜெர்மனியில் வாழ்ந்த போதும் பார்த்திருக்கிறேன், வார்சாவில் வாழ்ந்திருக்க போதும் பார்த்திருக்கேன். தனியாக நீங்க நடந்து செல்கிற போது யாராவது ஒரு எதிர்பட்டால் அவர் உங்களுக்கு வணக்கம் சொல்லி எப்படி இருக்கிறீர்கள் அவர் என்று சொல்லி கூட அவர் போயிட்டே இருப்பார். இது எங்க கிராம பண்பாட்டுல எல்லாம் இருந்திருக்கு. நான் கிராமங்கள்ல நாங்க இருந்தபோது ஒருத்தருக்கு ஒருத்தர் வணக்கம் சொல்லிக் கொள்வது, அது அது மட்டும் இல்ல, நீங்கள் கேட்காமலே அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் கேட்டுவிட்டு நான் இங்கே செல்கிறேன். என் கிராமத்துல எல்லாம் நாங்க இருக்கிற போது ஏதாவது தெருவில் தென்னையிலோ அல்லது தெருவில் நடந்து கொண்டு போது எதிரால ஒருத்தர் வந்தால், வணக்கங்க, நான் இப்படி கடைவீதிக்கு போயிட்டு இருக்கேனுங்க அப்படி சொல்லிட்டு போவார். நாம ஒன்றும் கேட்டிருக்க மாட்டோம், அப்படிங்களா வணக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போவோம். ஆனா இது என்ன ஆச்சுன்னா, பிற்காலத்துல இதே இதை நான் கேரளத்துல போய் இது பின்பற்றின போது பேராசிரியர் பணிக்கர், ஜிஎம் பணிக்கர், இதொக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இங்கே ஒன்றும் பரிமாறேண்ட அவசியம் இல்லை அப்படின்னு அவர்கிட்ட சொன்னார். ஏன்னு கேட்டேன். அப்பொழுது அவருக்கு ஒரு சின்ன விளக்கம் அவர் சொன்னாரு, இது ஒரு ஒரு பூர்ஷா பண்பாடா மாறி போச்சுங்க. அது நம்ம கிராமங்கள்லையும் பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது நம்முடைய சாதி அமைப்பில் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள், பொருளாதாரத்தில் தாழ்ந்தவர்கள் தான் முதல்ல வணக்கம் சொல்லணும்.
இவர் இப்ப மேலில் இருக்கிறவர் வணக்கம் திரும்பி சொல்ல மாட்டார். திரும்பி சொல்வதுதான் மரபு. ஆனால் கிராமத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் வணக்கங்க, கும்பிடுறானுங்க அப்படின்னு சொல்ற போது இவர் ஒண்ணும் சொல்ல மாட்டார். இவரும் என்று போவார். இப்படிப்பட்ட ஒரு ஆதிக்க மனோபாவத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக மாறிவிட்டது. அதனால நாங்கள் அதை இப்ப பின்பற்றுவதில்லை என்பது போல ஒரு கருத்துப்பட எனக்கு பணிக்கர் சார் எனக்கு நான் சொல்றது ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொன்னீங்க அவருக்கு 60 60 60 70 30 50 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே ஒன்றும் பர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொன்ன எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எனவே எப்படி ஒரு நல்ல ஒரு செய்திகள் எப்படி ஒரு பண்பாட்டினுடைய கையிலே சிக்கி ஆதிக்கத்தினுடைய வெளிப்பாடாகவும் ஜாதியத்தினுடைய வெளிப்பாடாகவும் மாறி விடுகிறதுங்கிறதுக்கு இந்த கருத்து எனக்கு தோன்றியது. அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதை பற்றி அப்புறம் இன்னொரு இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புறது நம்முடைய தமிழில் புறத்திரட்டை என்று ஒரு நூல் இருக்கிறது. புறத்திரட்டை என்பது இது மாதிரி அருமையான கருத்துக்களை எல்லாம் எடுத்து தொகுத்து திருக்குறளுடைய அமைப்பில் எல்லா தமிழ் இலக்கிய பாடல்களை எல்லாம் தொகுத்து ஒரு களஞ்சியம் மாதிரி ஒருத்தர் உருவாக்கியிருக்கார். அதுக்கு பேர் புறத்திரட்டு. அது 17ஆம் நூற்றாண்டுல உருவாகி இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். இதை அருமையாக பேராசிரியர் வையாறு பிள்ளை பதிப்பித்திருக்கிறார். இந்த புறத்திரட்டு சென்னை பல்கலைக்கழக வெளியீடாக வந்திருக்கிறது. அது நெட்ல கிடைக்குது, மறுபதிப்பு அருமையாக கிடைக்கிறது. நெட்ல பாருங்க புறத்திரட்டுங்கிறதுல. அதுல திருக்குறள் அமைப்புல அதிகாரத்தை வரிசைப்படுத்தி கொண்டு அந்த கருத்துப்பட வருகின்ற பல வேறு இலக்கிய சேட்டை எல்லாம் தொகுத்து ஒரு களஞ்சியம் மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இதே அமைப்புலதான் நம்மளுடைய பேராசிரியர் அரவாணன் கூட ஒரு உருவாக்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். பயம்பாள் அரவாணனும் சேர்ந்து இந்த அரை இலக்கிய களஞ்சியம் என்று ஒன்று உருவாக்கியிருக்கிறார். அது மாதிரி ஒரு முயற்சி அதுல கூட நான் எடுத்து பார்த்தேன். அதுல இனிமை குரலை பற்றி பழமொழி 400 அதை பற்றி நான் பிறகு பேசலாம்னு நினைக்கிறேன். பழமொழி 400ல ஒரு செய்யுள் இருக்கு. அதுல இருக்கு. நான்மணிக்கடிகள் ஒரு செய்யுள் இருக்குது. ஏழாதியில் ஒரு செய்யுள் இருக்கு. அது ஒரு செய்திகளை சொல்லுகின்ற பட்டியல்ல அதை இனியவை குரலை சொல்லி இருக்கிறது. பாரதம்னு ஒண்ணு சொல்றாரு. அப்புறம் ஒரு பாரத வெண்பான்னு ஒண்ணு சொல்றாரு. நாலடியார்ல ஒண்ணு இருக்கு. நாலடியார் அதுல கொடுக்கல. அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. நாலடியார்ல இருக்கு. அதை பத்தி நம்ம பிறகு பேசலாம். எனவே இப்படி இந்த திருக்குறள் சிந்தித்ததை போல அதிகமாக இன்சொல்லை பற்றி விரிவாக பேசுவது யாரும் நான் பார்க்கவில்லை. நம்முடைய அரை இலக்கியங்கள் பிற இலக்கியங்கள் கூட இதை பற்றி நம்ம விரிவாக பேசவில்லை. திருமூலருடைய திருமந்திரம் உங்களுக்கு தெரியும். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயிரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. திருமந்திரத்துல பெரும்பாலும் திருக்குறள் கருத்துக்களை எல்லாம் திரட்டி அவர் கொடுத்துருப்பார். திருமந்திரம்லாம் ரொம்ப பின்னாடி வந்த நூல் தான். 10ஆம் நூற்றாண்டுலாம் வந்திருக்கணும். திருக்குறள் கருத்துக்களுடைய சாரத்தை சில அதிகாரங்கள்ல திருமூலர் சேர்த்திருக்கிறார். திருமூலர் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், 600 ஆண்டுகளுக்கு கிமு 600க்கு முற்பட்டவர் என்றெல்லாம் நிறைய அன்பினாலே ஆராய்ச்சி செய்து சொல்வார்கள். ஆனால் அது மிக பிற்பட்ட நூல். அந்த நூல்ல இருக்கிறது என்று பார்த்துக் கொள்ளலாம். எனவே இக்காலத்துல நம்முடைய வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வணங்கும் போது எல்லாருக்கும் இனியவை கூறல்ங்கிறதுக்கு எல்லாரும் வாழ்க வளமுடன் என்று சொல்லுகின்ற ஒரு பழக்கத்தை கோவைப்பகுதியில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எனவே சந்திக்கிறவர்கள் விடைபெறுகிறவர்கள் எல்லாம் எப்படி வணங்கி விடைபெறுவது போல வணக்கம் வாழ்க வளமுடன் என்று சொல்லி நல்ல சொற்களை சொல்லுகிற போது இனிமை பரவுகிறது. அந்த இனிமை பரவுவது ரொம்ப முக்கியம். அதாவது இந்த இனிய சொற்களை சொல்வது என்ன என்று சொன்னால் நம்முடைய தனிமனித உறவுகளை தொடங்குகிற போது ஒரு இறுக்கத்தை குறைத்து அவருடைய ஒரு 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 அவர்களோடு ஒரு செய்தி பரிமாற்றத்துக்குரிய ஒரு வாயிலே இது திறக்கிறது. எனவே அது ரொம்ப முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். அதனால நீங்க இங்க மேல்நாடுகளுக்கு கூட கடைகளுக்கு போனாலும் சரி, பிற மனிதனை சந்திக்கிற போது முதல்ல சந்திக்கிற போது அவர்கள் வணங்குவது, உங்களை விசாரிப்பது என்பதை ஒரு எந்திர ரீதியாக வச்சிருக்கிறார். நம் நாட்டில் அது எப்படி ஒரு பூஸ்டா பண்பாடாகவும் அடையாளப்படுத்தப்பட்டது என்பதற்கு நான் ஒரு கதை சொன்னேன். எனவே இதை பற்றி சொல்கிற போது தமிழ்ல உங்களுக்கு நிறைய வாழ்த்துறை மரபுகள், வாயிறை வாழ்த்து, எண்மொழி வாழ்த்து இதெல்லாம் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம்
இன்னொரு பழக்கம் கூட நீங்க கவனிச்சிருக்கலாம். அதாவது குறிப்பாக இந்த வடநாட்டுல வந்து பெண்கள் வணங்குவதற்கு பதிலாக காலில் தொட்டு வணங்குவார்கள். இப்போ முதல்ல சந்திக்கிற போது, பெரியவர்களை சந்திக்கும் போது பெண்கள் குறிப்பாக எல்லாரும் வணங்குவார்கள். அது கோவை பகுதியில் பார்த்தீங்கன்னா, இந்த வடநாட்டாருடைய பண்பாட்டினுடைய ஆதிக்கம் உண்டு. அதனால அந்த வடநாட்டாரோட பண்பாட்டு கூட வாழக்கூடிய நிறைய குடும்பங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா, பெண்கள் வீட்டுக்கு வருகின்றவர்களை காலில் தொட்டு கும்பிட்டு வணங்குவார்கள். சொல்லுவாங்க. இது மற்ற கிராமப்புறங்கள் எல்லாம் கிடையாது. கோவில போனா அது ஒரு பெரிய ஒரு சமூக அந்தஸ்து மாதிரி. பெண்கள் வருகின்றவர்களை நேரடியாக கும்பிடாமல் காலை தொட்டு கும்பிடுவது என்பது ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் இருக்கு. எனவே இந்த உரை கொஞ்சம் நீண்டு விட்டுதான் நினைக்கிறேன். அப்புறம் அதுக்கு அடுத்ததாக இந்த திருக்குறள்ல ஒரு முக்கியமான ஒரு அதாவது மிகவும் சிக்கலான ஒரு விஷயமாக நான் உணர்ந்து கொண்டிருந்ததை நான் ஓரளவுக்கு அதை தெளிவுபடுத்தி இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. முக்கியமான ஒரு விஷயம் இந்த திருக்குறளில் இருக்கிறது. அதை நான் என்ன என்று சொல்கிறேன். அதாவது இந்த திருக்குறளை நாம் எடுத்துக்கொள்வோம். இன்சொலால் ஈரம் அலை படிரளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் என்று சொல்லியிருக்கிறார். இது பார்த்தா ரொம்ப மிக எளிமையான திருக்குறள். இதனுடைய வாக்கிய அமைப்பில பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறது. அதனுடைய தர்க்க அமைப்பிலும் சொல் அமைப்பிலும் ஒரு சிக்கல் இருக்கிறது. இதோடுதான் நான் பரிமையாளர்களிலிருந்தே அந்த பரிமையாளர்களாலும் தீர்க்க முடியவில்லை, மனக்குடவராலும் தீர்க்க முடியவில்லை. ஆனால் நாம் வேறு கோணத்தில் பார்க்கிற போது இன்றைக்கு நமக்கு வேற ஒரு தெளிவு கிடைக்கிறது. அது என்னங்கிறத சொல்றேன். அதான் இந்த சொற்பொழிவினுடைய முக்கியமான ஒரு செய்தியாக நான் நினைக்கிறேன். அது என்னங்கிறத நான் சொல்றேன். இல்ல இன்சொலால் ஈரமலை படிரளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சு. முதல்ல இந்த திருக்குறளுடைய பொருள் அமைப்புகளை எப்படி உரையாசிரியர் சொல்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். மணக்குடர் என்ன சொல்றாருன்னா, இருவர் மாறுபட சொன்ன மாற்றத்தினது உண்மை பொருளை செம்பொருள் கண்டார். செம்பொருள்னா நடுநிலையான நீதியை சொல்லக்கூடியவர்கள். 2 பேர் மாறுபட சொல்லுகிற போது, 2 பேர் வழக்கு ஆடும்போது மாறுபட சொல்லும் போது அந்த மாற்றத்தினது உண்மை பொருளை கண்டார் கூறும் மெய்யாகிய சொற்களும். வாய்ச்சொல்னா மெய்யாகிய சொல் சொல்றாரு. அது ரொம்ப முக்கியமான பார்வை. வாய்ச்சொல் இன்சொல்லாதலானே. இன்சொலால் ஆல் அப்படிங்கிறத 3ஆம் ரூபாய் எடுக்கிறார். ஆதலானே ஆதலால் அருளோடு பொருந்தி குற்றம் இலவாம். அருள் ஈரம் அப்படிங்கிறது அருள். அருளோடு பொருந்தி அலையின கலந்து அலைவித்து அலைந்துன்னு அர்த்தம். அது சீவொலி செயல்படியாக இருக்கிறது, சொல்லி செயல்படியாக இருக்கிறது. அதாவது அந்த சொல் அலைதல் அப்படிங்கிற இதை வந்து வினையச்சமாக ஆக்கக்கூடிய நிலையினால சொல்லி செயல்படியாகவும், அது யாப்புக்காக ஈ வர்றதுனால அலை என்று வருகிறதுனால 2 அளபடியாகவும் அது இருக்கிறது. எனவே இன்சொலால் என்பதை இன்சொல் ஆதலினாலே, அதாவது செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் இன்சொலாதலினாலே ஈரமலையை படிரளவாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது ஒருவனை கடிந்து சொல்ல வேண்டும் இடத்தும் இன்சொல்லாலே கடிய வேண்டும் என்றது என்று ஒரு விளக்கம் சொல்லியிருக்கார். சரி, பரிமையில இதில் பார்த்தீங்கன்னா திடீரென்று செம்பொருள் கண்டார் இங்க எங்க வந்து போகிறார் என்று எனக்கு தெரியல. இன்சொல்லை இந்த திருக்குறளை இன்சொல்லுக்கு இலக்கணம் சொல்லணும். இன்சொல் வந்து செம்பொருள் கண்டார் சொல்கிற சொல் மட்டும்தான் இன்சொல்லா? எல்லாரும் இன்சொல் சொல்ல வேண்டுமே. எல்லோரும் சொல்கிற இன்சொல்லுக்கு ஒரு இலக்கணம் கொடுக்க வேண்டாமா? எப்படி இப்படி ஒரு திருக்குறள் அமைப்பு இருக்க முடியும்? திடீரென்று மிகவும் பெரியவர்கள், அறிஞர்கள், செம்பொருளை ஆராய்ந்த ஞானிகள் சொல்வதுதான் இன்சொல் என்று இலக்கணம் சொல்வது பொருத்தமாக இல்லை. இந்த திருக்குறளுடைய கருத்தமைப்புக்கு இன்சொல்லுக்கு இலக்கணம் சொல்ல வேண்டும். இன்சொல்லுக்கு இலக்கணம் என்பது இன்சொல் ஞானிகளாக இருந்தாலும் சாதாரண மக்களாக இருந்தாலும் சொல்கிற இன்சொல்லுக்கு தான் இலக்கணம் சொல்ல வேண்டும். ஞானிகளுக்கு சொல்கிற சொற்களுக்கு மட்டும் இனிய சொல் என்று நம்ம எப்படி இலக்கணம் சொல்ல முடியும்? அப்படி இருக்குமா என்ற ஒரு கேள்வி முதல்ல கேட்கணும். இது எனக்கு
படிக்கிற போதெல்லாம் எனக்கு இந்த சிக்கல் வரும். அதுக்கு ஒரு விடை எனக்கு கிடைத்திருக்கிறது. அதை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். பரிமேலழகர் என்ன சொல்றாருன்னா, ஆள் என்பதை அசைனா எடுத்துக்கிறார். அதுக்கு அர்த்தமே இல்லையா. ஆளுக்கு அசைக்கு அசைன்னு சொல்லி போட்டு இன்சொல்லாவன ஓகே இன்சொல்லாவன ஈரமலை படிரளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். இன்சொல் என்பவை அன்போடு கலந்து வஞ்சனை இலவாயிருக்கின்ற அறத்தினை உணர்ந்தார் வாய்ச்சொற்கள். அதாவது படிரளவாம் செம்பொருள் கண்டார், படிரில்லாதவாகிய குற்றமில்லாதவாகிய வஞ்சனை இல்லாதவாகிய செம்பொருளை கண்டவருடைய வாய்ச்சொற்கள் இன்சொல். தெரியுமே, அது எதுக்கு சொல்லணும்? நிச்சயமா கடிந்து சொல்லக்கூடிய ஞானிகள் இருக்கிறார்களே, தெரியல. அதனால இவர் இன்சொல் ஆவன, இன்சொல் ஈரமலை படிரளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் இன்சொல் என்று பொருள் சொல்றார். இது இப்படி பொருள் சொல்வது திருக்குறளுடைய அந்த போக்குக்கு, திருக்குறள் இன்சொல்லுக்கு இலக்கணம் சொல்ல வேண்டிய ஒரு கருத்தை எங்கேயோ திசை திருப்புற மாதிரி. பெரியவர்கள் கருத்து தான் இன்சொல் என்று சொன்னால் மற்றவர்கள் கருத்து இன்சொல்லாக இருக்கக்கூடாதான் ஒரு கேள்வி இருக்கு. சரி, இந்த கேள்விக்கு விடை நாம காணப்போகிறோம். இதுல என்ன பரிமேலழகர் என்ன சொல்கிறார்கள் சொல்றோம். அவர் வாய்ச்சொற்கள் அப்படிங்கிறதுக்கு மெய்யாகிய சொற்கள் சொல்றாரு. மிக அருமையான ஒரு விளக்கம் வாய்ச்சொற்கள். இவர் என்ன பண்றாருன்னா, இவர் இந்த திருக்குறளை நம்ம பரிமேலழகரை 2-3 காரணங்களாலே மறுக்க வேண்டியிருக்கிறது. அவருடைய விளக்கம் ரொம்ப சாதுரியம், திறமையெல்லாம் நாம் பாராட்டுகிறோம். ஆனால் மறுக்க வேண்டியிருக்கிறது. ஆள் அசைநிலை, முதல்ல ஆள் அசைநிலையே கிடையாது. ஆள் அசைநிலை கிடையாது. ஆள் என்பது சங்க இலக்கியத்தில் இருக்கிறது, சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது, பிற்கால இலக்கியங்கள்ல கம்பன்ல சொல்லவே வேண்டாம், திருக்குறள் இருக்கிறது, கலித்தொகையில் இருக்கிறது. ஆனால் இதில் பெரிய ஒரு வியப்பு என்னென்றால், இந்த ஆள் என்பதற்கு தொல்காப்பியத்திலோ தமிழ் இலக்கணங்களிலோ தனியாக இலக்கண விதியை செய்யல. ஆள் என்பது ஒரு இடைச்சொல். அது வியப்பு, தேற்றம் போன்ற பொருள்களை வரும் என்று தமிழ் பேரகராதியில தமிழ் லெக்சிகன்ல மட்டும்தான் பொருள் கொடுத்திருக்காங்க முதல் முறையாக. இது மிகப்பெரிய வியப்பாக இருந்தது. இந்த ஆள் என்ற இலக்கண கூரை எந்த இலக்கண ஆசிரியரும் சொல்லவில்லை. தெய்வச்சிலையார் மட்டும் இடைச்சொற்கள்ல பிறவும் வரும் என்று சொல்லுகின்ற இடத்துல ஆள் என்பது அசைநிலை என்று சொல்லியிருக்கார். ஆள் அசைநிலை மட்டும் கிடையாது. நம்முடைய மனதிலே ஆள் என்பது அசைநிலை என்பதை விதைத்து விட்டார். அதனால ஆள் வந்தா நம்ம அசைநிலைன்னு சொல்லிட்டு போயிடுவோம். சாமிநாதையர் குறுந்தொகையில எல்லா இடத்துலயும் ஆள் அசைநிலைன்னு போட்டு வச்சிருக்காரு. அசைநிலையே கிடையாது. அதுக்கு ஒரு பொருள் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் மொழிபெயர்க்கிற போது இந்த பிரச்சனையை எங்களுக்கு மிகவும் கூர்மைப்படுத்தினவர் எங்களோடு பணியாற்றக்கூடிய டாக்டர் டொமினிக் குடா. ஒரு ஆங்கிலேயர், சமஸ்கிருத அறிஞர், தமிழும் படித்தவர். அவர் நான் ஆள் அசைநிலை சொல்ல நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், அதுக்கு ஒரு பொருள் இருக்கு, சொல்லுங்க அப்படின்னா. நாங்க மொழிபெயர்க்கிற போது இல்ல சார் அசைநிலை, ஏன்னா நாங்க கிளிப்புள்ள மாதிரி உரைகள்ல படிச்சிருக்கோம்ல, ஆலாசனிலை ஆலாசனிலை கிடையாது அப்படின்னு அவர் மல்லு கட்டுவார். மல்லு கட்டி பாக்குறப்ப இல்லை இண்டீடுன்னு போடுறோம், உண்மையாகவே அதுக்கு ஒரு கோப்பலா மீனிங் இருக்கு அப்படின்னு கொண்டு வந்து அதை அருமையாக மொழிபெயர்ப்பார் ஆள் வருகிற இடத்துல. அப்பொழுதுதான் எங்களுக்கு அந்த ஆளை பற்றி உள்ள கூர்த்த உணர்வு எனக்கு ஏற்பட்டது. ஆள் என்று அசைநிலை என்று ஒரு சகட்டு மெனியாக சொல்லி கொண்டு போகிற அந்த மரபு அறிவை உடைத்தவர் நம்மளோட குடால் தான். அப்புறம் தான் அதை எடுத்து நான் பார்க்கிற போது ஆள் அசைநிலை கிடையாது. தேற்றம், வியப்பு, ஐயம், அசைநிலைன்னு எடுக்கலாம். அசைநிலைங்கிறது இல்லை. ஏனென்றால் ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா சொல்லும் பொருள் கொடுத்தனது. எந்த சொல்லுக்குமே பொருள் இருக்கு. எந்த இதுக்குமே நீங்க முக்குனாலும் சரி இதுன்னு செய்தாலும் அதுக்கு ஒரு பொருள் இருக்கு. அதை நம்ம இலக்கணமே சொல்லுகிறது. இடைச்சொல்லுக்கும் பொருள் இருக்குங்கிறது உரையாசிரியர் தெளிவாக எழுதியிருக்கிறார். அது முன்னிலையை குறிக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு கருத்தை, அதுக்கு பேர் குறிப்பு இடைச்சொல்னு பேர். அதுக்கு சஜஸ்டிவ் மீனிங் இருக்கும். குறிப்பு இடைச்சொல்னு பேர். இடைச்சொற்கள்
குறிப்பாக வரலாம், குறிப்பிடை சொற்களாக வரலாம். ஆ என்று சொல்லி நமக்கு இலக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எனவே, ஆல் என்பது அசைநிலை என்று சகட்டு மீனுக்கு அடிச்சு விட்டுட்டு போயிட்டாரு. இதே பார்வைய நாம 2000 வருஷமா, அ ஒரு 700 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். எல்லா உரையாசிரியரும் எங்க போனாலும் ஆள்னா ஆசை. கிடையவே கிடையாது. சரி நம்ம பார்க்க போறோம். அப்புறம் அன்போடு கலத்தல், அன்புடைமையை வெளிப்படுத்தல். சரி. அது சரிதான். ஈரமலைன்னா அன்போடு கலத்தல். சரி. ஆ இவர் அன்புன்னு எடுக்கிறாரு, அவர் அருள்ன்னு எடுத்தாரு. சரி. படிறு இன்மை, வாய்மை. மிக அருமையான விளக்கம். படிறு இன்மை, வாய்மை. ஆ அவர் வந்து வஞ்சனை அப்படின்னு சொன்னாரு. அவரு வஞ்சனை இலவாய் இருக்கின்ற அப்படின்னு எடுத்திருக்காரு. அதாவது வாய்மை. வஞ்சனை இலவாய் இருக்கின்றன்னு சொன்னா வாய்மை, சத்தியம்னு அர்த்தம். சத்தியமான சத்தியத்தை சொல்லக்கூடியது. சத்தியத்தை உள்ளதாக இருக்கும், உண்மையாக இருக்கும் என்ற அர்த்தத்தில் சொல்கிறார். அவர் அவர் என்ன சொன்னாரு? மெய்யாகிய சொற்களும் என் சொல்லாதனாலே அருளோடு பொருந்தி குற்றம் குற்றம் படிறுனா குற்றம் எடுத்துட்டார் அவரு. இவர் வந்து வாய்மைன்னு எடுத்துட்டார். மிக அருமையான விளக்கம் இது. சரி. மெய்யுணர்ந்தார் நெஞ்சிற்கு எல்லாம் செய்மை உடைத்தாய் தோன்றலின் செம்பொருள் எனப்படும். எல்லாம் இவருடைய சாதுரியமான விளக்கம். சரிதான். அது விளக்கம் சரிதான். மெய்யுணர்ந்தாருக்கு செம்பொருள். எல்லாம் செம்மை உடைத்தாய். அதாவது நல்லதை பார்க்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடியது. அதாவது பெரியவர்களை பார்க்க தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. நீ மங்களமாக வாழ்க என்று சொன்னால் அதனுடைய வாழ்த்து தான். எனவே வாழ்த்து முறைங்கிறது எல்லா பண்பாடுகளும் இருக்கு. அதை அவர் சொல்றாரு. அதனால எதையுமே அவங்க வந்து நன்மையைத்தான் வாழ்க வளமுடன் அவர் சொல்ற மாதிரி தீர்க்க சுமங்கலி பவா சொல்றதை நம்ம பார்க்கணும். இலவாம் சொல்லி இலவாம் சொல் இலவாகிய சொற்கள்னு ஆம் என்பதை பேரச்சமாக எடுக்கிறார். நாம் அப்படி எடுக்கல. இனமுற்றாக எடுக்க போகிறோம் பார்க்கலாம். வாய் என இதுல அவர் என்ன சொன்னார்? வாய்ங்கிறது வாய்ச்சொல்ங்கிறது மெய்மையான சொற்கள். வாய்ச்சொல்னா வாய்மையாகிய சொற்கள். அதாவது சத்தியமான சொல் அப்படிங்கிற அர்த்தத்துல மணக்குழு சொல்லியிருக்காரு. இவர் வாய்ச்சொல்னு சொன்னதுனால இவருடைய சாமர்த்தியம், அதாவது இவர் பெரிய படிப்பாளி, அது சந்தேகமே கிடையாது. வாய்ச்சொல் என வேண்டாது கூறினார், தீய சொல் பயிலா என அறிவித்து. வாய்ச்சொல் சொன்னா சொல்லுன்னு சொன்னாலே போதும், சொல் என்று சொன்னாலே போதும். அதற்கூட நீங்க வாய்ச்சொல் என்று சொல்கிற போது நான் சொல்லிட்டேன்னா, நான் வாயில சொல்லிட்டான்னு சொன்னா நான் வாயில பொல்லாததையோ இல்ல நல்லதையோன்னு அர்த்தம். அந்த அர்த்தம் வந்து விடுகிறது. அதனால வாய்ச்சொல் என்பது வாய் என்பது ஒரு விதப்பு கிளைன்னு சொல்லுவாங்க. தாற்பயம் என்று போன முறை விளக்கினேன். அந்த வாய்ச்சொல் என்று சொல்றதுனால நிச்சயமாக நல்ல சொல், தீய சொல் அல்லாதவை என்று வற்புறுத்துறதுக்காக சொல்றாரு. அது வந்து ஒரு வகையான செமாண்டிக் எக்ஸ்பிளனேஷன். அது ஆனா இந்த இடத்துல பொருந்தாது என்பதுதான் என்னுடைய வாதம். சரி, இது வேற இடத்துல சொல்லியிருக்காரு. வேற ஒரு இடத்துல வாய்ச்சொல்ங்கிற இடத்த சொல்லியிருக்காரு. அதை நான் பிறகு சொல்றேன். மறந்து வச்சு எனக்கு. இதனால் இன்சொற்கு இலக்கணம் கூறப்பட்டது. இதெல்லாம் ஓகே. இன்சொற்கு இலக்கணம் கூறப்பட்டது. சரி. எனவே இந்த வாக்கிய அமைப்பிலேயே நம்ம சிக்கி கொண்டு தவிக்கிறோம். பரிமையில் அழுகிற வாக்கிய அமைப்பிலே அன்பு கலந்து வஞ்சமற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள் இன்சொற்களாகும். அதாவது அன்பு கலந்து வஞ்சனையற்றலாகிய சொற்களையும் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்களும் இன்சொற்களாகும் சொல்லு. அப்ப ரெண்டுக்கு இலக்கணம் சொல்ல முடியாது. அது வாக்கிய பேதம் என்ற குற்றம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றை எடுத்து நீங்க ஒரு இலக்கணம் சொல்ற போது அதுக்கு தான் இலக்கணம் சொல்லணும், ரெண்டை சொல்லக்கூடாது. இது நம்முடைய கல்வியாளர் சூத்திரத்திலேயே வாக்கிய பேதம் என்ற குற்றம் வலுப்படும் என்பதனால வீரநிர்மாண கட்சிக்கு வீரநிர்மாண அவர்களை பிறகு ஆயுதனை நெசிக்கவன சொல்லு அப்படிங்கிறத ஒன்றாக்கித்தான் அதுக்கு இலக்கணம் சொல்ல வேண்டும் என்று பிஎஸ்சி சாஸ்திரி அவர்கள் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. இல்லாட்டி வாக்கிய பேதம் என்று குற்றப்பட்டு விடும் என்று ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. ஒரு ஒரு கருத்தை நீங்க இலக்கணம் கூறுகிற போது ஒன்றுக்கு தான் இலக்கணம் கூறணும், ரெண்டுக்கு இலக்கணம் கூற முடியாது. பெரியவருடைய சொற்களுக்கும் இன்சொல்லுக்கும் இங்க இலக்கணம் சொல்வது வாக்கிய பேதம் என்ற குற்றம் வந்துவிடும். எனவே மூவரதராசாவுடைய பார்க்க இப்ப நான் என்ன சொல்றேன் அதுக்கு உரை இது வேற மாதிரி நான் பார்க்கிறேன். இங்க இன்சொல்லுக்கு தான் இலக்கணம் சொல்றாரு. ஆள் என்பது இடைச்சொல், அது தேற்றம் அல்லது போக்கஸ் பண்ணக்கூடிய ஆவது இன்சொல்லாவது ஈரம் அன்போடு கலந்து வஞ்சனை இலவாயிருக்கின்றவை ஆம். படிறு இலவாம்.
இன்சொல்லாவன ஈரமலை படிரிலவாம். ஃபுல் ஸ்டாப். ஒரு வாக்கியம். இரண்டாவது, இது செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். இது செம்பொருள் கண்டார், இது அறத்தினை உணர்ந்தார் தொன்று தொட்டே கூறும் உண்மையான சொல். அதாவது இவர் ஒரு முதுமொழியை சொல்லுகிறார். தொன்று தொட்டே பெரியவர்கள் சொல்லுகிற ஒரு கருத்தை சொல்லுகிறார். இது இரண்டாவது வாக்கியத்தை தனி வாக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது இது என்பது தொக்கு வந்திருக்கிறது. நீங்கள் இது மாதிரி வாக்கிய அமைப்பை திருக்குறளில் பார்க்கலாம். உதாரணமாக நாம் இதுக்கு முன்பு ஒரு திருக்குறள் பார்த்தோம். உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. உண்மையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை ஃபுல் ஸ்டாப். அது மடவார்கண் உண்டுன்னு பொருள் சொல்லியிருப்பார் பரிமையில் அழகிற. இதுக்கு நம்ம விருந்தோம்பல் படித்தோம். அது என்ற ஒரு எழுவாயை நாம் விட்டு நிரப்புவது போல இந்த இடத்துல நம்ம ஒரு எழுவாயை விட்டு நிரப்பினால் இது அருமையான ஒரு கருத்தாக அமையும். இதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்பீர்கள். அதுக்கு முன்னாடி வசுப்பமாணிக்கம் சொல்றாருன்னு பார்ப்போம். அன்பும் தூய்மையும் அறவும் உடைய உண்மையான சொல்லே இன் சொல்லாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, அப்போ நான் அதுக்கு எனவே இங்க நான் வந்து சொன்ன மாதிரி வாக்கிய பேதம் என்ற ஒரு குற்றம் இங்கு வருகிறது. எனவே இதன் அமைப்பு வேறுபட்டது என்று 2 வாக்கியமாக பார்க்கிறோம். எனவே வாக்கிய அமைப்பு எப்படி இருக்குங்கிற சொல்லிவிட்டு இதற்கு ஆதாரத்தை நான் சொல்றேன். இப்போ நம்ம வாக்கிய அமைப்பு என்னன்னு பார்ப்போம். மணக்குடவர் பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா, செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் இன்சொலால் ஈரமலை படிகளவாம். இன்சொல்லாதலாலே செம்பொருள் கண்டார் வாய்ச்சொற்கள் இன்சொல்லாதலாலே ஈரமலை படிகளவாம் என்று மணக்குடவருடைய வாக்கிய அமைப்பு இருக்கிறது. ஆள் என்பதை ஆள் என்று பொருள் எடுத்திருக்கிறார். பரிமையாளர்கள் என்ன பண்றாருன்னா, இன்சொலால் ஈரமலை படிகளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். இன்சொல் ஈரமலை படிகளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் இன்சொல் கொடுத்திருக்காரு. கவிராச பண்டிதர் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு. இன்சொல்லாவது படிகளவாம் 2ஆ பிரிச்சுக்கிறார். செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் இன்சொல் படிகளவாம். செம்பொருள் கண்டார் சொல் படிகளவாம்னு 2ஆ பிரிச்சுக்கிறார். இன்சொல்லாவது படிகளவாம், செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் படிகளவாம் என்று அவர் எடுத்துக்கொள்கிறார். எனவே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வாய் என்ற சொல்லை எழுவாயாக கொண்டு படிகளவாம் என்பது சொல்லக்கூடியவர்கள் மணக்குடவர் முதலியோர். படிகளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சல் இன்சொல என முடிப்ப இன்னொரு கருத்து பார்க்கிறோம். அப்புறம் 2ஆக பிரிக்கிறது. அதாவது இன்சொல் ஆதலாலே படிகளவாகிய இன்சொல் ஆதலாலே என்று சொல்லி அவர் பிரிக்கிறார் மணக்குடவர். அதாவது மணக்குடவர் என்ன சொல்றாரு, மெய்யாகிய சொற்களும் இன்சொல் ஆதலானே பொருந்தி குற்றமிழவாம், புல் ஆதலினாலே அவை குற்றமிழவாம் என்று சொல்லி சொல்கிறார். எனவே நாம் என்ன சொல்கிறோம் என்றால் இதை 2ஆக பிரித்துக் கொள்கிறோம். இன்சொல் ஆவது ஈரமலை படிகளவாம். 2வது இது செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். அப்போ எனவே நம்முடைய உரையில இன்சொலால் ஈரமலையை படிகளவாம். இன்சொல் என்பது ஈரமலையை படிக்கலாம். இது செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். சரி, இது வருவிக்கப்பட்டது, அதாவது இது அல்லது அது என்பது வருவிக்கப்பட்டது என்பதற்கு நான் உதாரணம் சொன்னேன். இதற்கு ஆதாரம் என்னன்னு நீங்க கேட்கலாம். இதை நான் எதேச்சையாக மனுவை படித்துக் கொண்டேன். மனுவில் என்ன சொல்கிறார்னு படிக்கிற போது மனுவில் இதை ஒத்த ஒரு கருத்து காணப்படுது. அப்புறம் மறுபடியும் நான் இதுக்கு இலக்கணத்துக்கு வர்ற முன்னாடி மனு என்ன சொல்கிறாருங்கிறத நான் சொல்றேன். மனு என்ன சொல்றாருன்னா, சத்தியம் புரியாத் பிரியம் புரியாத். அதாவது உண்மையை சொல்லு, இனிமையாக சொல்லு, பிரியமாக சொல்லு. நா புரியாத் சத்தியம் அப்பிரியம். இனிமையல்லாத உண்மையை சொல்லாதே. பிரியம் ச நா அன்றுதம் புரியாத். அதாவது பிரியத்துக்காக உண்மை இல்லாததை சொல்லாதே. இது ஏஷ
தர்மக சனாதனக, இது முன்னோர் வாக்கு சொல்லியிருக்கார். அதாவது he shall say what is true and he shall say what is agreeable. He shall not say what is true but disagreeable, nor shall he say what is agreeable but untrue. This is the eternal law. அதாவது தர்மக சனாதனக, சனாதன தர்மம் சொன்னே வேற மாதிரி அர்த்தம். சனான் தொன்று தொட்டு வருகிற முன்னோர் சொற்கள், முன்னோர் சொற்கள் இது. அதாவது உண்மையை பேசு, அனிமை, அது இனிமையாக பேசு என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். இதுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் அந்த விளக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது உண்மை இனிமை என்பதற்கு அவர் சொல்றாரு, அதாவது இனிமையாக பேச வேண்டும் என்பதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது ஒரு ஓ பிராமணா, உனக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்று ஒரு இனிமையான சொல்லலாம். அது உண்மையும் இனிமையும் கூடியது. ஆனால் இன்னொன்று ஒரு உண்மை ஆனால் இனிமையற்றது. யுவர் மெய்டன் டாட்டர் இஸ் வித் சைல்டு, உங்களுடைய கன்னி பெண் குழந்தையோடு இருக்கிறாள் என்று சொன்னால் அது இனிமையற்ற சொல். அது உண்மைதான், ஆனால் உண்மையை நீ அப்படி சொல்லக்கூடாது. அந்த இடத்துல அமைதியாக இருந்து விட வேண்டும். உண்மையை இனிமையாக சொல்ல வேண்டும், உண்மையை சொல்ல வேண்டும் என்பதற்காக இனிமையற்றதை சொல்லக்கூடாது என்ற ஒரு கருத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இதுல விளக்கங்கள். அப்போ இதுல நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, இங்க அத ஏஷ சனாதனக தர்மக சனாதனக, அதாவது இத்தகைய கருத்துக்கள் பரம்பரையாக வருகிறது, முன்னோர் கருத்தாக இருக்கிறது. இதுக்கு தமிழிலே மொழிபெயர்த்து இதுக்கு அடுத்த திருக்குறளே அடுத்த மனுவில் என்ன சொல்றாருன்னா, நீ வாழ்த்து தான் சொல்லணும். அதுக்கு அடுத்த மனுவும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். மனுஸ்மிருதியில அது என்ன அடுத்து சொல்றாரு, அடுத்தது வாழ்த்த வேண்டும் சொல்றாரு. அதாவது பத்ரம் பத்ரம் இதி புருயாத், நீ நல்லதே நல்லா இருக்க, வாழ்க வாழ்க என்று சொல்ல வேண்டும். முரண்பட்டவர்களை பேசி சண்டையை உண்டாக்கி விடக்கூடாது. He shall not simply say well. He shall not create needless enmity or displeasure with anyone. இது அதுக்கு அடுத்த ரெண்டு தான் இதை பற்றி இருக்கிறது. இதை அருமையாக நம்முடைய இவர் மொழிபெயர்த்திருக்கார், நம்முடைய திருலோக சீதாராம். அதாவது இது 4:138 இதுல மனுஸ்மிருதியில, கண்டது கேட்டதை பற்றி உண்மையாக கூறுக, அதை பிறருக்கு இனிமை தருவதாகவும் கூறுக, பிறருக்கு தீங்கு தருகிற உண்மையையும் பிறருக்கு மகிழ்ச்சி தருவதாயினும் பொய்யையும் பேசக்கூடாது. இது வேதங்கள் கூறும் பழமையான அறம் என்று அவர் மொழிபெயர்த்திருக்கார். அது வேதங்கள் அங்க சொல்லப்பெறவில்லை. சனாதனக தர்மக சனாதனக, அதாவது மரபு வழியாக வருகின்ற தர்மா அறக்கருத்து, மரபு வழியாக வருகிற அறக்கருத்து என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த மொழிபெயர்ப்புல பார்த்தீங்கன்னா, அது வேதம்னு சொன்ன உடனே நம்ம வேதத்துல சொல்லி வேதங்கள்ன்றது சரிதான், ஆனால் அதுல நேரடியாக மொழிபெயர்த்தால் சனாதனமாக, அதாவது நெடுங்காலமாக வருகிற கருத்து, நெடுங்காலமாக வருகிற அறக்கருத்து என்று எடுக்க வேண்டும். அடுத்தது அமங்கலமானவற்றையும் மங்கள வழக்காகவே கூறி குறிப்பால் உணர்த்த வேண்டும். யாருடனும் வீணாக சண்டையிடவும் வாதிடவும் கூடாது என்று இருக்கிறது. எனவே இந்த கருத்தினுடைய பின்னணியில நாம் பார்க்கிற போது இந்த திருவள்ளுவரும் இரண்டாவதாக சொன்ன அந்த செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல், செம்பொருள் கண்டார்னா நம்முடைய முன்னோர்கள் தொன்று தொட்டு கூறி வருகின்ற அறம். எனவே சொல் என்பது ஈரமழையை படிகளவும், அவ்வளவுதான். அதாவது அன்போடு இருக்க வேண்டும், பிரியமாக இருக்க வேண்டும், சத்தியமாக இருக்க வேண்டும். படிரில அப்படிங்கிறது வாய்மைன்னு அதுக்காகத்தான் ஒரு பொருள் சொல்லியிருக்கார். இதே கருத்தை பின்பு நம்ம இனிமை கூறலையும் பின்னாடி வருவதை நாம் பார்க்கலாம். நான் இதை இனி அடுத்த விஷயத்துக்கு போறேன். எனவே எனக்கு இந்த திருக்குறளை விளக்குவதற்கு மனுவினுடைய அமைப்பு எனக்கு உதவி செய்யுது. இரண்டாவதாக இந்த ஆள் என்பதை பார்த்துக் கொள்ளலாம். இந்த ஆள், அதுக்கு முன்னாடி இதனுடைய வாக்கிய அமைப்பை நான் சொல்லிட்டேன். இந்த வாக்கிய அமைப்புல இந்த சொல் அமைப்புகளை பார்க்கிற போது இன்சொல் என்பது பண்பு தொகை என்று உங்களுக்கு தெரியும். ஆள் என்பது
பரிமையாளர் வந்து அசைநிலைன்னு சொல்லிட்டு போறாரு. இது எல்லா உரையாசிரியர்களும் எல்லா சகட்டு மணிக்கு அசைநிலை அசைநிலைன்னு எழுதிட்டு போறாங்க. மிகவும் வேதனையாக இருக்கிறது. எந்த சொல்லுக்கும் பொருள் இல்லாமல் இல்லை நம்முடைய இலக்கண மரபுப்படியே. எனவே ஆவன என்று பொருள் கொள்ள வேண்டும். அவர் ஆள் என்பதை 3ஆம் வேற்றுமை பொருளாக எடுத்திருக்கிறார். எனவே இங்க திருக்குறளுக்கு பொருள் சொல்கிற போது சொல்லுக்கு பொருள் மட்டும் இல்லை, சொல்லினுடைய இலக்கண கூறுகளும் பொருள் மாறுபடும். இன் என்பது இதுல அடுத்ததுல வருது. இன் என்பது அகத்தான் அமர்ந்து முகத்தான் அமர்ந்து அடுத்த திருக்குறள் இருக்குது. இன் என்பது போல் என்ற பொருள்ல அடுத்த இதுல வரும், நம்ம பார்ப்போம். எனவே இலக்கண கூறுகளுக்கும் பொருள் வேறுபாடு இருக்கிறது. அந்த பொருள் வேறுபாட்டையும் உணர்ந்து நம்ம அதுக்கு பொருள் சொல்ல வேண்டும். எனவே அன்புங்கிறதுக்கு ஈரம்ங்கிறதுக்கு அன்புங்கிறாரு, ஒருத்தர் அருள்ங்கிறாரு. சரி. அலை அப்படிங்கிறதுக்கு செய்யுளை சொல்லி செயல் அப்படியே கலந்து படிறு வஞ்சனைன்னு ஒருவர் சொல்றாரு, வாய்மை என்ற இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறாரு. இல அப்படிங்கிறது குறிப்பு வினையாளனை பெயர், இலவாயிருக்கின்றவன் என்று நாம பொருள் சொல்ல வேண்டும். அது வினைமுற்றாக வருகிறது. இலவாம் இல அப்படிங்கிறது வினையாளனை குறிப்பு வினையாளன், ஆம் என்பது வினைமுற்று. பரிமையாளர்கள் பெயரச்சமா எடுத்துக்கிறார். இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சம். நாம் இலவாம்ங்கிறது ஃபுல் ஸ்டாப். சரி. செம்பொருள் அறம்னு எடுத்திருக்கிறார். செம்பொருள்ங்கிறது அந்த அவர் சனாதனன்னு அவர் சொல்றாரு இல்லையா, தொண்டு தொட்டு வருகின்ற அறம், அது அறம். அறத்தை உணர்ந்தார் சொல். எனவே அவர் பொதுமைப்படுத்தியிருக்கிறார். தொன்று தொட்டு அறங்களை கூறுகின்றவருடைய சொல் என்னன்னா இன்சொல்னா எப்படி இருக்க வேண்டும் சொல். எனவே வாய்ச்சொல் முதுமொழி என்ற பொருளிலும் உண்டு. அதனால கண்டார் உணர்ந்தார் என்ற பொருளிலும் திருக்குறள்ல வருகிறது. எனவே இது தொன்று தொட்டு வருகின்ற முது சொல் என்ற அர்த்தத்துல நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு வருகின்ற இடங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிற வாய்ச்சொல் எங்க வருகிறது, கண்டார் எங்க வருகிறது, அதாவது திருவள்ளுவர் இந்த பிற நூல் கருத்துக்களை எல்லாம் எப்படி கற்றிருக்கிறார் என்பதற்குரிய எடுத்துக்காட்டுகள் திருக்குறளிலே பல இடங்கள்ல இருக்குது. நூலோர் தொகுற்ற உட்குள் எல்லாம் தலை இதெல்லாம் சொல்லுவார். யாம் ஈயா கண்டவற்றுள் நான் படித்த மெய்நூல்களில் என்றெல்லாம் அவர் பேசுவதை என பார்க்கிறோம். காட்சி அவர் என்றெல்லாம் இருக்கிறது. எனவே இப்ப வந்து இந்த ஆளுக்கு நான் வருகிறேன். ஆளுக்கு சொல்லி இந்த உரையை நான் முடித்துடலாம்னு நினைக்கிறேன். இந்த காரியத்திர கவிராயிரம் ஆள் அசைன்னு அடிச்சு விட்டு போயிடுறாரு. ஏன்னா எல்லாமே மரபு வழியாக இந்த ஆள் என்பது அசைநிலைன்னு எந்த இலக்கணத்திலையும் வந்து அசைநிலைன்னு இலக்கணம் சொல்லவே இல்லை. உரையாசிரியர் யாரும் சொன்னாங்க, சொல்லியிருந்தது அதை அப்படியே சொல்லிட்டே இருக்காங்க. எனவே முன்னோர் மொழிபெயர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. காரியத்திர கவிராயர் இந்த கருத்தை அதாவது அன்பு ஈரம் என்பது அன்புன்னு பொருள் சொல்லியிருக்காரு, அவர் அருள் சொல்லியிருக்காரு, ஆள் அசைன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இறப்பாறை இல்லாயின் அந்த வந்து அசைன்னு ஒரு பொருள் சொல்றாரு. அதுக்கெல்லாம் ஒரு விளக்கங்கள் வேற விளக்கங்கள் நாம் சொல்ல வேண்டியிருக்கோம். சொல் எனையும் சொல் என இலவாம் சொல் என்று சொல்லி அவர் வந்து அவர் பெயரச்சமாக கொண்டு அவர் சொல்லிக்கிற விளக்கியிருக்காரு. தீச்சல் பயிலாங்கிறதையும் அதையும் எடுத்து பேசுகிறார். அதாவது இழுக்கல் உடை ஒளி யூற்றுக்கோலத்தே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். இந்த வாய்ச்சொல்ங்கிறது நிறைய இடங்கள்ல வருகிறது. பெரியவருடைய சொல் என்கிறதை செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல்ங்கிறது பெரியவருடைய சொல்ங்கிறதுல திருக்குறளிலே பல இடங்கள்ல வருகிறது அவர் சொல்லியிருக்காரு. வடநூலார் தாற்பயம் எல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த சொல் என்பதற்குரிய விளக்கம். நம்ம அந்த சொல்ல வாய்ச்சொல்ல இதப்பு கிளைவாக நம்ம எடுக்கல, நேர்கிளைவாகத்தான் எடுத்திருக்கிறோம். சரி, இந்த ஆள் சொல்லாட்சியை பற்றி சொல்கிற போது ஆள் என்ற சொல்லாட்சி இலக்கணத்துல சொல்லவில்லை. இது வியப்பு, இரக்கம், அதாவது முதல் முறையாக இதை பதிவு செய்திருக்கிறது நம்முடைய தமிழர் பேரகராதியில் தான் இருக்கு. அதிசயம், இரக்கம், தேற்றம். அதாவது அதிசயம், இரக்கம், தேற்றம், அசைநிலை 4 பொருளை சொல்லியிருக்காங்க. இந்த பொருள்கள் கூட ஐய பொருளையும் சேர்க்கிறார் நம்முடைய நச்சினார்க்கணியர். நச்சினார்க்கணியர் தான் நச்சினார்க்கணியர் ஒரு வகையில் சொல்லப்போனா நச்சினார்க்கணியர் இந்த இலக்கண உரையாசிரியர்கள் இருந்து அசை ஆள் என்ற சொல்லினுடைய பொருளை மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். எங்க சொல்லியிருக்காருன்னா பாருங்க, கலித்தொகையில சொல்லியிருக்காரு. நிறைதொடி நீங்கின்றால் விரைந்து, அங்க இடத்துல அசைன்னு சொல்லுவாரு. இது கலித்தொகையில. பல நாளும் படாதகன் பாயல் கொண்டு ஏவவால் புதல்வனை மெய்தீண்ட பொருந்துதல் ஏவவால் நீரிதழ் புலரா கண்ணிமை கும்பல் ஏவவால் ஏவவால் ஏம்போலும் ஐயப்பொருள்னு சொல்லி பொருள் இருக்கு. ஐயப்பொருள் எழுதியிருப்பாரு.
அப்புறம் அப்புறம் ஆள் என்பது ஆயில் என்பதனுடைய சுருக்கம் என்று ஒரு கொடுக்கிறார். வதுவை நாளால் வைகளும் அகுதியான், வதுவை நாளாயின் என்று ஒரு பொருள் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் சில இடங்கள்ல செலவொழிந்தனால் செரிகனின் வலையே அசைநிலைன்னு சொல்லியிருப்பாரு. ஆயில் என்பதனுடைய விவகாரம் ஆயிற்று, அதாவது ஆயில் என்ற வினையச்சத்தினுடைய விவகாரம் ஆயிற்று என்று சொல்லி மழுவஞ்சூட் புகைகளல் அதர்பட மிதித்து தன் குழுவோடு புணர்ந்து போம் குன்றழல் வெஞ்சுரம் இறத்திரால் ஐயமற்று இவள் நிலைமை கேட்டீமன். நீங்க போறதா இருந்தா இந்த பொண்ணுனுடைய நிலைமை பார்த்துட்டு போங்க. இறத்திராயில் என்று அதுக்கு ஒரு விளக்கம் சொல்வாரு. வேறெல்லாம் என்பது ஒன்று உண்டாயில் அவனோடு மாறுண்டோ நெஞ்சே எமக்கு. இதெல்லாம் கலித்தொகையில வரக்கூடியது. குறுந்தொகையில எனக்கு தெரிந்த இடங்கள்ல உபயசாமிநாதர் எல்லாத்தையும் ஆசிரியர்கள் அடிச்சு விட்டுருக்காரு. அது மாதிரி எல்லாத்தையுமே ஆசிரியர் என்பார். எந்த ஆசை சொல்ற மாதோ அரோ எல்லா ஆசைன்னு எழுதிட்டு போயிடுறாரு. அது மிகுந்த கருத்து வேறுபாட்டுக்கு இடம் தரக்கூடியது. மகிழ்வனின் மார்வே வெய்யால் இறை கொண்டு அமையின் விரையுமால் செலவே வாழ்வோல் வைகரை வந்தன்றால் எல்லாத்துக்கும் பொருள் இருக்கு. குன்றநாடன் தன்னினும் நன்றும் நின்னிலே கொடிதால் என்பது உறுதி தேற்ற பொருள்ல வருது. எனவே அம்மா வாழி தோழி அன்னைக்கு உயர்நிலை உலகமும் சிறிதால் ஐயம் போல ஐய பொருள்ல வரும். எல்லாமே அசைநிலைன்னு சொல்லிட்டு போயிருக்காரு சந்தாதி. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்துல அது சொல்லடை செய்யற போது நான் இதை அடிக்கடி வற்புறுத்தேன். இதுக்கு எல்லாத்துக்கும் பொருள் இருக்கு, இதுக்கு பொருள் மாத்தி எழுதுங்க, சமநாதியர் சொல்லியிருக்காருக்காக எழுதாதீங்கன்னு நான் சொல்லுவேன். சிலம்புல வருகிறது, காமம் சார்பா காதலின் உழந்தாங்கி ஏமஞ்சாரா இடும்பை எய்தனர் இன்றே அல்லால் இறந்தோர் பலராவர் ஆவர் என்ற பொருள் வரும். வாயில் கழிந்துதன் மனை புக்கனலா கோவலர் மடந்தை கொள்கையில் புணர்ந்தன். இந்த மாதிரி வாயில் கழிந்து தன் மனை புக்கனலால் என்று சொல்லி புக்கனல் ஆள் புக்கால் அன்றே என்ற பொருள்ல அவர் சொல்லியிருப்பார், தேட்ட பொருள்ல வருகிறது. எனவே திருக்குறளையே நான் எடுத்து வருகின்ற இடங்கள் நிறைய இடங்கள்ல வருகிறது. ஆள்ல எல்லா இடத்துலயும் அசைநிலைன்னு போட்டு போயிருக்காரு பெருமையாளர்கள், ஒத்துக்கொள்ள முடியாது. அந்த ஆள் என்பதற்கு பொருள் இருக்கிறது, அதை நாம் திருத்தி எழுத வேண்டும். எனவே அப்படி எழுதுகிற போது இது ஆள் என்பது இந்த இடத்துல என்பது அல்லது தேற்றம், அதை ஹைலைட் பண்ற மாதிரி வருவதாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இப்படி இந்த இரண்டு காரணங்களால இந்த திருக்குறளுக்கு நாம இரண்டு வாக்கியமாக குறித்து பொருள் சொல்ல வேண்டியிருக்கிறது. மூன்றாவதாக இது எங்க வருகிறதுன்னு சொல்லி இந்த உரையை நாம் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இது பாதுகை அணிக்கு மேற்கோளாக எடுத்திருக்காங்க. ஏன்னா இது இலக்கணமாக இருக்கிறதுனால இதுதான் இந்த திருக்குறளுடைய இந்த அதிகாரத்தினுடைய மைய கருத்து என்று எடுக்கிறார். இந்த மைய கருத்தாக இனிய உளவாக என்பதையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இது இலக்கணம் சொல்றதுனால இதை அவர் இந்த அதிகாரத்தினுடைய முக்கிய பொருள். இந்த அதிகாரத்துல ஒரு திருக்குறளை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இதை செலக்ட் பண்ணணுங்கிற அர்த்தத்துல மாரணாலங்காரத்துல காரியத்திற்கு சொல்கிறார். இந்த அசைப்பொருட்டாக வர்றதுக்கு இதை எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க. இப்படி இது அமைந்திருக்கிறது. எனவே இந்த திருக்குறளை நாம் புதிய உரையோடு நாம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதுக்கு ஆதாரங்களாக நமக்கு அணு நீதியில சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்து உண்மை கருத்தும் இலக்கண சிந்தனையும் எனக்கு துணை செய்கிறேன் என்று சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். படிறு அப்படிங்கிறதுக்கு இரண்டு பொருள்கள், வேறு வேறு பொருள்கள். ஒரு இடத்துல வாய்மைன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்க இல்லையா? படிரினா வஞ்சனை அவர் சொல்றாரு ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல வாய்மைன்னு சொல்றாரு. படிறு இல்லாதவை வாய்மை, குற்றமற்றவை. படிறு அப்படிங்கிறது இது வஞ்சனை, குற்றமான சொல் அப்படிங்கிற பொருளையும் சொல்லியிருக்காங்க. படிறு இல அப்படிங்கிற ஒரு இதா எடுத்துக்கிட்டு அது வாய்மை என்று சொல்லி அது சொல்றாரு. படிறு இல அப்படிங்கிற ஒரு தொகை சொல்லாக எடுத்துக்கொண்டு அந்த படிறு இல்லாதவை என்பது வாய்மை சொல்லியிருக்காரு. வாய்மை என்பதும் இங்க ஐயம் திருவள்ளுவர் சொல்ற அதே இதுதான். பிறர் மனதை புண்படுத்தாமல் சொல்லும் சொற்கள் அப்படிங்கிற பொருள். உண்மையை சொல்லு, இனிமையாக சொல்லு. அதான்
அதாவது அன்போடு பேசு, உண்மையை பேசு, அதுதான் என் சொல். அன்பும் வாய்மையும் கலந்ததுதான் என் சொல் என்பதுதான் அவருடைய சாரம். இப்ப வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல்னு நீங்க சொல்ற நல்ல கருத்து. அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு. இப்ப நிறைய இடத்துலங்கய்யா வாய்மை நீங்க 100 பேர்கிட்ட அல்லது 10 பேர்கிட்ட கேட்டீங்களா 9 பேர் வந்து உண்மைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து பார்ப்பது வாய்மை என்பது உண்மை என்பது பொய் என்பதே உண்மை அப்படின்னு நண்பர்கிட்ட நகைச்சுவையா ஒரு நாள் சொன்னேன். என்னாச்சு திடீர்னு இவருக்கு அப்படின்னாங்க. வாய்மை என்பது வந்து உண்மையிலுமே பிறர் மனதை புண்படுத்தாமல் பேசும் சொற்கள் அப்படிங்கிறதுலதான் முதல் குரல் அவர் சொல்லி இருக்கிறார். வாய்மை எனப்படுவது யாதெனின் மெய்மை என்று அவர் சொல்லவில்லை, யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். நீ சரிதான். இது இந்த கருத்தோடு பொருந்தி வருகிறது. இந்த கருத்துக்கு உடன்பாடாகத்தான் இது இருக்கிறது. நீங்க சொல்றது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, நல்ல உண்மை. அதை நாம சேர்த்துக் கொள்கிறேன் நான் அந்த கருத்தை. இப்ப அதாங்க எனக்கு ஒரு ஐய வினாதான். அதாவது இப்ப வாய்மைனா உண்மை என்று நினைத்து கொண்டு இருப்பவர்களிடம் நாம் வந்து இல்லை, வாய்மை என்பது பிறர் மனதை புண்படுத்தாமல் சொல்லும் இனிய சொற்கள் நற்சொற்கள் அப்படின்னு சொல்றது. இப்ப அறிவு என்பது இடத்துக்கு ஐயன் பல இடங்கள்ல வந்து விளக்கம் கொடுத்திருக்கிறாரு அறிவுனா என்ன அப்படிங்கிறதுக்கு. இப்ப வாய்மை அப்படிங்கிறதுக்கு இதுதான், இது ஒரே ஒரு இதுதான் அப்படின்னு நம்ம அறுதிட்டு சொல்லலாம் இல்லையா? அதுக்கு பல பொருள்கள் கொடுக்கல. ஆமா. ஆனா இப்ப எப்படி சொல்லுங்க சொல்லி முடிங்க. இப்ப எப்படி நாற்றம் என்றால் துர்நாற்றம் என்று தவறாக புரிந்து கொண்டிருக்குமோ அது போல வாய்மை என்பது உண்மை என்பதுதான் வந்து பள்ளிக்கூடத்துல இருந்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்க உண்மையான சொல் வந்து 2 திருக்குறள் அதே அதிகாரத்திலே வாய்மையிலே சொல்லிடுறாரு 30வது அதிகாரத்துல. பழமை எனப்போது இது வாய்மை பற்றி சொல்லும் போது அகந்தூய்மை நீராளம் புறந்தூய்மை நீராளமை அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் 2வது குரல் சொல்லிட்டு முதல் குரலே வாய்மை எனப்படுவது யாதென்றும். ஆனா எனக்கு ஒருவேளை நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியல, நீங்க யாரை கேட்டாலும் வாய்மையான உண்மைதான் அப்படின்னு சொல்ற ஆட்கள் தான் இருக்காங்க. அவர்களுக்கு நம்ம எடுத்துரைப்பது நம்மளுடைய கடமைன்னு பல நேரங்கள்ல நினைக்கிறது. ஆனா இதெல்லாம் ஏங்க போய் வாய்மைனா என்ன உண்மைனா என்ன நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போற ஆட்கள் போய் நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. உண்மையிலுமே ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருளை ஐயன் திருவள்ளுவர் அந்த காலத்துல அடிக்கடி பெரியண்ணன் சந்திரசேகரன் சொல்றாரு, அவரும் இணைப்புல இருக்கிறாரு அட்லாண்டால. ஒவ்வொரு சொல்லும் அந்த காலகட்டத்தில் என்ன எதை குறித்தது, கட்டளைக்கள் என்பது என்ன எதை குறித்தது. இப்போது கட்டளைக்கள் என்ற சொல்லு நம்ம பயன்படுத்தல. பெருமைக்கும் மேனி சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள். 2000 ஐயன் திருவள்ளுவர் காலத்துல அந்த சொல் எந்த இதுல வந்ததுன்னு தான் பார்க்கணும் இல்லையா, உங்களுக்கு வேண்டியபடி ஏற்று சொல்லக்கூடாது அப்படின்னு அடிக்கடி அவர் சொல்வது உண்டு. எனக்கு இந்த ஏன்னா பல பொருள் குறிக்கும் ஒரு சொல் இருக்கும் பொழுது பல பேருங்கய்யா இது வந்து கொஞ்சம் வருத்தத்துக்குரியதா. அவர்கள் திருக்குறளை முறையாக கற்றவர்கள் போல தோன்றினாலும் அந்த பல பொருள் குறிக்கும் ஒரு சூழ்நிலை வந்து அவருக்கு பிடிச்ச சொல்ல அங்க போட்டுட்டு அந்த பொருளையே மாத்துறாங்க. திருக்குறள் எதை வேணாலும் ஏற்குது இருந்தாலும் கூட சற்று ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்ல வந்தார் என்பதை நம்ம ஒரு ஊகத்துலதான் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். இப்படிதான் அப்படிதான் அப்படின்னு 2000 கட்டத்தை நம்ம அறுதிட்டு அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு அவருடைய விளக்கம் சொல்பவர்களுடைய மனநிலை, அவருடைய பட்டறிவு, அதை பொறுத்துதான் அந்த சொல்ல இருந்தாலும் இப்ப நீங்க வந்து மனத்துக்கண் மாசு இல்லாதல் அனைத்தரும் ஆகல நீரபிற என்பதற்கு அங்க ஐயத்திற்கு இடமே கிடையாது. வேற அங்க இரண்டு பொருள் வருவதற்கு இல்லை. ஆனா இந்த வாய்மை அப்படிங்கிறது வந்து நம்ம பலருக்கும் எடுத்து சொல்வது நம்ம கடமைன்னு நான் நினைக்கிறது உண்டு. அது நல்ல கருத்து நீங்க சொல்றது நல்ல விளக்கம். அது ஒரு இலக்கணம் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் வாய்மை என்பதற்கு முதல்ல இலக்கணம் சொல்லியிருக்காரு. அந்த கருத்து தான் இங்கேயும் சொல்றார். படிகள அப்படிங்கிறது வாய்மையை பேச வேண்டும், இனிமையாக பேச வேண்டும், அன்போடு பேச வேண்டும். அதுதான் இன்சொல். மிக்க நன்றிங்க. இன்னைக்கு பெரியண்ணன் சந்திரசேகரன் இணைந்த விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. சந்திரசேகரன் மிக்க நன்றி. அட்லாண்டாவில இருந்து இணைஞ்சிருக்காரு. கடந்த கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நாங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க நேரம் 9 to 10 வரையிலும் விளக்கம் கொடுப்பாரு. பேராசிரியர் நாச்சிமுத்தையாவுடைய நண்பரும் கூட. வணக்கங்க சந்திரசேகரன். வணக்கம். நான் போன வாரம் அதுக்குள்ள போனேன். அந்த நேரத்துல முடிஞ்சு போச்சு போல் இருக்கு. நான் அந்த கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிட்டீங்களோ? போன வாரம் அந்த இணைப்புக்குள்ள நான் பழைய இணைப்பு ஒண்ணு அனுப்பியிருந்தீங்க, அதுல போனேன். ஆனா அப்பொழுது கூட்டம் முடிந்து விட்டது போல தோணுச்சு. யாரும் இல்ல இல்ல.
இல்ல அது ஒருவேளை வந்து நான் தாமதமாக போயிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லைங்க. அது வந்து சந்திரசேகரன் ஒவ்வொரு வாரமும் புது புது இணைப்பு தானே ராஜேஸ்வரன் அனுப்பிச்சிட்டு இருக்காரு சந்திரசேகரன். அப்படியா? நான் பழைய ஆமா. நீங்க ஒரு இணைப்பு குடுத்திருந்தீங்களா? அந்த இணைப்புல தான் போனேன். அது கிடைக்கல. நான் விட்டுட்டேன் அப்புறம். சந்திரசேகரன் கையை உயர்த்திருக்காருங்கய்யா, அவர் சொல்றாரு. சொல்லு, சொல்லு. வணக்கம் சொல்லுங்கய்யா. சந்திரசேகரன். வணக்கம், சொல்லுங்க. ஐயா நீங்க தொடரலாம். அவர் கையை உயர்த்திருக்கிறது தெரியுது. சரி, 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 சரி. சொல்லுங்கய்யா. மிக்க நன்றி. நன்றி. பொதுவாகவே பார்த்தாங்களாங்கய்யா, இப்ப வந்து நீங்க பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி வரையிலுமே வந்து நீங்க இந்த கோணத்துல, நீங்க சொல்ற கோணத்துல தமிழ் ஆசிரியர்களும் அந்த மாதிரி ஆழ்ந்த புலமை பெற்றவர்கள் பள்ளிகள்ல இருந்தாலும் கூட சொல்லிக் கொடுப்பதில்லை. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு 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 நீங்க சொல்றது வந்து மிகவும் எனக்கு தான் திருக்குறள் எல்லாமே தெரியுமே என்று சொல்பவர்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு எவ்வளவு இலக்கண பிழை இல்லாமல் எப்படி ஐயன் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒவ்வொரு இடத்துலயும் இவ்வளவு கூர்ந்து கவனிச்சு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா அதே சமயத்துல நீங்க சொன்னீங்க, எப்படிங்க ஐயா பூவேசா போன்ற அறிஞர்கள் எல்லாம் ஆள் என்பது அசை அப்படின்னு எழுதியிருக்காங்கன்னா, அது அவங்களுடைய என்னத்தை சொல்றது, அது பொதுமைப்படுத்திட்டாங்கன்னு சொல்றதா, இல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் நெருடலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை, அதாவது ஒரு உரையாசிரியர் எழுதிட்டாருன்னா அதை அப்படியே அதை பின்பற்றுறதுங்கிறது வச்சிருக்காங்க. அப்படி நம்ம பார்க்க கூடாது. அது எங்களுக்கு கூறுபடுத்தினவங்க எங்களுடைய இந்திரா மேனோலுக்கு தெரியும். எங்களுடைய குடால் தான். கிடையாது, கிடையாது. ஏன்னா தமிழ் இலக்கியத்திலே நம்ம நச்சினார்கனி போன்றவர்கள் அதை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஆனா பொதுவாக என்னன்னா ஆள் வந்து அசை நிலைன்னு போட்டு போறதுங்கிறது சாமிநாதியர் போன்றவர்கள் செய்திருக்கிறதுனால நம்ம எல்லாரும் ஆள்னா அசை அசை கிடையாது. யதானும் நாடாமல் ஊறாமல்னு அந்த அதுக்கு அசை இருக்கு. ஆம், உறுதின்னு அர்த்தம். வேற அசை கிடையாது. டெஃபினெட்லி, ஆம், தேற்றமாக அர்த்தம். எல்லா இடைச்சொல்லுக்கும் பொருள் உண்டு. இலக்கணத்திலேயே இருக்கிறது. உரையாசிரியர் சொல்லியிருக்காங்க. நாம உணர தவறி விட்டோம். அதே நம்முடைய மேற்கத்தியர் நம்மளுக்கு வற்புறுத்துறாரு. இல்ல, நீங்க இதை பாருங்க, பொருள் இருக்கு. சொல்லுங்க. சந்திரசேகரன் ஏதோ சொல்ல விரும்புறாரு. சொல்லுங்க. மகிழ்ச்சி இந்த தொடர் ஏற்பாடு பண்ணியிருப்பது. சொல்லுங்க. அதான் அவன் ரொம்ப சிறப்பாக இருந்தது. நுணுக்கமாக எல்லாம் மண் நீதி எல்லாம் அவற்றையும் ஒப்பிட்டு பேசினதெல்லாம். அப்புறம் ஆள் பற்றியும், ஆமா, ஒன்று முதலாக நான் சொல்லும்போது படிநிலவாங்கிறதுக்கு வெறும் வாய்மை என்று நேரடியாக கொள்ளாமல் அவர் அந்த வலிமையை பார்க்கக்கூடாது. அதனாலதான் இவரும் இல்லைங்களா, அவரோட ஹெர்மனியூட்டிக்ஸும் பரிமளகரும் படிநிலை என்றால் முக்கியமாக வஞ்சனை இல்லாமல் இன்மையை சொல்லுகிறோம் என்பதற்காக வஞ்சனை புகுத்தாதே அப்படிங்கிற அது அந்த கருத்து வலிமை அதுல இருக்கிறது. வேறுமென்றே படிநிலைங்கிற ஒரு தொடராக கொண்டு அதுக்கு நேரடியாக வாய்மை உடையவை அப்படின்னு பொருள் கொண்டால் அந்த கருத்து வலிமை அங்க நாம் இழந்து விடுவோம். ஏன்னா படிருங்கிற கொண்டு வருது அங்க படிருக்கு முக்கியத்துவம், படிட்டுக்கு வஞ்சனை இல்லாதவை. ஆகவே நீ இனிமையாக சொல்ல வருகிறேன் என்பதற்காக வஞ்சனையை புகுத்தாதே, வஞ்சனையை மறைக்காதே, அதை நம்ம கவனிக்க வேணும். ஆகவே அப்புறம் அது ஒரு பக்கம். அப்புறம் வாய்மை என்பதற்கு திரு ராமசாமி அவர் சொன்னது, நாம எப்படி, என்னோட கருத்து என்னவென்றால் வாய்மை என்பதற்கு வரையறை என்று சொல்லிவிட வாய்மை நடத்தையிலே நீ சொல்லும் போதுக்கு என்ன அப்படின்னு தான் கொள்ள வேண்டும் மொழிய அந்த சொல்லுக்கு நேரடியாக பொருள் என்று அவர் வரையறுக்க என்று கொள்ளக்கூடாது. இது நடத்தை இலக்கணம். ஆகவே அவர் என்ன சொன்னார், நீ உண்மை பேசுகிறோம் என்னும் போது தீமையை அங்கே இழைக்காமல் சொல்வதுதான் உண்மை. சொல்லும் போதும் கூட அதுக்காக சொல்லிட்டு நீங்க இல்லைங்களா பொய்மையும் வாய்மை எடுத்து அடுத்து அதுக்கு கொண்டு வருகின்றார். ஆகவே வாய்மை என்பதற்கு சொல் எட்டிமலாஜிக்கலி இல்லைங்களா நேரடியாக இவர் சொல்லுவதுதான் அப்படின்னு கொள்ள முடியாது. அதுதான் திரு ராமசாமி சொல்ல நான் விரும்புகின்றேன். வாய்மை என்பது உண்மைதான். ஏன்னா வாய்த்தல் என்றால் பொருந்துதல், அதெல்லாம் அமைதல், அதுதான் எட்டிமாலஜி. அது வந்து அந்த பொருள் தான் எல்லாம் கொள்கிறார்கள். இவர் நடத்தைக்காக நீ வாய்மை சொல்கிறேன் என்பதாக முரட்டுத்தனமாக எந்நேரமும் அப்படி இருப்பதே மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை என்கின்றார். அதனால்தான் பொய்மையும் வாய்மை எடுத்தேன் அடுத்து கொண்டு வருகின்றார். அது கொள்வதுதான் சிறந்தது.
ஆகவே சொல்லுக்கு பொருளாக அவர் சொல்லவில்லை, நடத்தைக்கு இலக்கணமாக சொல்கின்றார். திரு ராமசாமி, நான் தான் உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? மிக்க மகிழ்ச்சி. நீங்க சரி, நானு வந்து அந்த அறிவு என்பதற்கு பல இடங்கள்ல கொடுக்குற மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க பொய்மையும் வாய்மை இழைத்த அந்த வாய்மை வேறு. இங்க வந்து வாய்மை அதிகாரத்துல அவர் சொல்றது வந்து வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை. அப்ப இதுக்கும் வந்து பல இடங்கள்ல வேறு வேறு விளக்கங்களை கொடுக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கோ. நான் வந்து வாய்மை என்பது இதை மட்டும்தான் நான் வந்து வலியுறுத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அது ரெண்டு இடத்துலயும் வேற வேற பொருள்ல வருது அப்படிங்கறத சுட்டி காட்டுறதுக்கு. ஆமா, வாய்மை நடத்தை, வாய்மை சொல்லுதலாகிய நடத்தை என்னவென்று இப்போ ஏன்னா நீங்க இது பார்க்கலாம். இந்த இதுக்கே இந்த குடிமையில இல்லைங்களா, குடிமையில பண்புடைமையில கூட வரும். அன்புடைமை ஆண்ட குடி பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்குல உரையா சில என்ன சொல்றாரு, ஆண்டு குடி பிறத்தல் மட்டும் கிடையாது, பிறப்புங்கிறது கிடையாது, பிறத்தல் போன்ற பிறத்தலுக்கு உரியது என்று இலக்கணமான நடத்தைகள் அப்படின்னு நீங்க சொல்ல பார்க்கலாம். குடிமை இந்த மன்னிக்கணும் பண்புடைமையில பார்த்தீர்கள் என்றால், அது மாதிரி வாய்மை என்பது நேரடியாக வாய்மை இதுதான் இலக்கணம் நான் சொல்லல. வாய்மையை சொல்லுதல், வாய்மையை பின்பற்றுதல் என்கிற நடத்தை என்னவென்றால் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். அப்படி கொள்ளுதான் பொருந்தும். நல்லதுங்க ஐயா. நான் குழந்தைகள் ஐயா, நீங்க ரெண்டு பேரும் பேசுறதுனுடைய சாரம் என்னன்னா, ஐயா சொல்றது அதாவது நீங்க சொல்லுக்கு இலக்கணம் சொல்றது, சொல் குறிக்கிற பொருளுக்கு இலக்கணம் சொல்றது ரெண்டு இருக்கு. தொன்மை தெரிதலும் பொன்மை தெரிதலும் சொல்லுவாங்க. உதாரணமா நீங்க புத்தகம்னு சொன்னா புத்தகம் என்ற சொல்லுக்கு இலக்கணமா, புத்தகம் என்ற பொருளுக்கு இலக்கணமாங்கிறது. ஐயா சொல்றது அந்த வாய்மை என்பதனுடைய பொருளுக்கு இலக்கணம் சொல்லியிருக்காரு, இதுல சொல்லுக்கு இலக்கணம் அல்ல அப்படிங்கிற ஒரு விளக்கம். அவ்வளவுதான். அப்படி புரிந்து கொண்டா போதும். ஆமா ஆமா, அதானுங்க. அதுக்கடுத்து இந்த ஆள் என்பது ஆமா நிர்மதா சொன்னீர்கள். அதாவது நம்ம பொருள் உள்ளதுங்க இந்த குறிப்புங்கிற சொல்லலாம். ஆமா, இவர் வந்து அசைநிலை என்பதை இப்ப அது மாதிரி தான் மாதோ இல்லைங்களா, அரோ அதெல்லாம் உண்மையாக இந்த ஒரு இறக்க குறிப்பு உண்டு இல்லைங்களா. மாதோ இந்த அரோ எல்லாம் இல்லை அசைநிலை என்கிறனால செய்யுள் சந்தத்தை நிரப்ப எல்லா இடத்துலயும் அது இடம் முடியாதுதான். அது நீங்க சொன்ன மாதிரி இப்போ உண்மையாகவே இந்த மேலைநாட்டு அறிஞர்கள் நிரம்ப, நான் உண்மையாக மேலைநாட்டு அறிஞர் சொல்லக்கூடாது, அறிவியல் அறிஞர்கள் என்று சொல்லிதான் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு மேலே என்கிறோம், ஆனால் பரவாயில்ல. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஹைஃபெட்ஸ் இருக்கார். இப்போ போன நூற்றை ஜார்ஜ் ஹார்ட்டோட மொழிபெயர்த்தவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஹேங்க் ஹைஃபெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. யூசி பெர்க்லியில இவருக்கு மாணவர், அவர் தான் புறநானூறு மொழிபெயர்த்திருக்காரு. அவரு அந்த கட்டுரை அவர் வந்து கம்பண்ண, அவர் வந்து வடமொழியிலையும் தமிழிலும் ரொம்ப சால பெரிய அறிஞர். அவர் என்ன பண்ணியிருப்பார், இந்த மாதோ அரோ அதெல்லாம் கம்பன் எப்படி புழங்கியிருக்கான்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் சொல்றது போல வைத்தான், இந்த குடால்லாம் சொன்னது போல வைத்தான், அவர் இதுக்கெல்லாம் அந்த இறக்க குறிப்பு, அந்த பல வகையான நுணுக்கமான உணர்ச்சி குறிப்புகள் அதுக்குள்ள உண்டு என்று நிரம்ப வியப்பான கட்டுரை. அது என்னவென்றால், இந்த வெளிப்படையான மொழியில உணர்த்துவதே பெரும்பாடு எல்லா அறிஞர்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், நாம் எல்லாம் பல பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா. ஒரு கருத்தை நினைப்பதை, நுணுக்கமான கருத்தை ஒரு கட்டுரையாக உணர்த்துவது மிகப்பெரிய பாடு. அவர் இந்த கருத்தை உணர்ந்து அவர் இல்லைங்களா, வழக்கமாக கிளிப்பிள்ளை போல இவர் சொல்வது போல ஆள் என்பதெல்லாம் அசைநிலை என்று கொள்ளாமல் அந்த இதை செய்யுள்ளாம் உணர்ந்து, இந்த உணர்ச்சியை உணர்ந்து அது நுணுக்கமாக ஒரு கட்டுரையை வடித்திருப்பார். குறிப்பா அனுப்புங்களா? அனுப்புறேன், அந்த கட்டுரையை அனுப்புறேன். ஜார்ஜ் ஹார்ட் எனக்கு அனுப்பினாரு. அது முக்கியமா சொல்ல விரும்புகிற திரு ராமசாமி பண்ணல இருக்கனால நான் இவங்களுக்கு எல்லாம் அனுப்பியிருந்தேன். அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார், ஹார்ட் அவரே மூத்தவர், அவருக்கு 80 வயசுக்கு மாட்டார், யாருக்குரிய இவங்களுக்கு ஒரு சில வயசா வேறுபாடுங்கள். அவர் சில 3 ஆண்டுக்கு எனக்கு அனுப்பி அந்த கட்டுரையில சொல்லிட்டு அவர் வந்து நான் இவர் பாராட்டி அனுப்பியிருந்தேன். இது மாதிரி நான் அவருக்கு அனுப்பட்டுமா அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு வந்து நிரம்ப நல்லா இருக்கும், அவர் வந்து நோய்வாய்ப்படுக்கையில படுத்த மாதிரி அவர் சொல்லியிருந்தார். நான் அதை கேட்டுட்டு இவங்களுக்கு இந்த ஃபெட்னா இந்த இதுங்களை உங்களுக்கு தான் அனுப்பணுங்கள், அவருக்கு வந்து மாட்சிமை பரிசு கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் நாம என்ன பண்ணுகிறோம், தலைப்பில் நான் விலகவில்லைன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் மிக முக்கியமானது என்ன பண்ணுகிறார்கள், இந்த கண்டுகொள்வது வெறும் தமிழர்களை மட்டும் கண்டுகொள்வது, தமிழ் தொடர்பாக பண்பாடு தொடர்பாக ஆராய்ச்சி பண்ண யாரா இருந்தாலும் கண்டுகொள்ள வேண்டியது முதல் கடமை. அந்த விதத்தில் மிகப்பெரிய அறிஞர்கள்லாம் இவர்கள் போன்றவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுருக்கிறோம். இது வந்து அதனால அவர் சொன்னார், அவருக்கு மிக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வாழ்க்கை சாதனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்புல அவர் சொல்லியிருக்காரு. அதனால நீங்க இருக்கனால அவர் இன்னும் உயிரோடு இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். அவர் பல்லூழி வாழ்க. 3 வருஷம் மேல அவர் நிரம்ப நோயா கிடக்குன்னு சொன்னார். அதனால நீங்கள் அடுத்த ஃபெட்னாவுக்கு நீங்க இது பண்ணீங்க என்றால் நிரம்ப நல்லா இருக்கும் அவருக்கு. ஆனா கட்டுரை அனுப்பி வைக்கிறேனுங்க. ஆமா, அதனால பொருளை குறிப்புன்னு சொல்லணும். ஆமா, இறக்க குறிப்பு. ஆமா,
எல்லாம் ஏன்னா இவங்க காலம் வரைக்கும் இருந்திருக்குது. திருப்பாவையிலையும் கூட போட்ட பறைதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூட்டத்தின் வாய் விழுந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நல்லா நரம சிறப்பு தான். நரம் நன்றி. ஆமா, அதுல கவனம் ஈர்த்தது. ஆமா, நரம நன்றிங்க. பிறகு இன்னொன்று சொல்றது, இப்ப நாம இந்த இதுல ஒப்பிடும் போதுங்க, இந்த காலம் மனு ஸ்மிருதி, ஆமா அது 2ஆம் நூற்றாண்டு அந்த மாதிரிதான் இப்ப எல்லாம் அறிஞர்கள் எல்லாம் தொகுத்து சொல்வது. முக்கியமா அந்த அர்த்த சாஸ்திரம் இங்க கொண்டு வரும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியவில்லை. இப்போது நல்லா உறுதியாக எல்லாரும் சொல்வது என்னவென்றால், முக்கியமானவர் ஜொஹானஸ் பிராங்கர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த சுவிட்சர்லாந்து அங்க பல்கலைக்கழகத்தில் அறிஞர் லோசான் யூனிவர்சிட்டியில இருக்கவர், அவரெல்லாம் தொகுத்து இப்ப அந்த கிரேட்டர் மகதா தியரி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் தான் அந்த இது பண்ணவர். அதுல முக்கியமா என்ன சொல்லியிருக்காரு, அர்த்த சாஸ்திரம் அந்த சாணக்கியன் கிமு 3ஆம் நூற்றாண்டு பக்கம் மௌரிய பேரரசு காலத்துல ஏற்றுனது அப்படிங்கிறது உண்மை கிடையாது. முதல்ல சாணக்கியன் என்று ஒருத்தன் கிடையாது. அது கிபி 3ஆம் நூற்றாண்டு அதுக்கு பக்கமாக, அதாவது அந்த கிளாசிக்கல் ஹிந்துவிசம் குப்தா பீரியட், அந்த ரிவைவல், பிராமினிஸ்ட் ரிவைவல், அந்த சமயத்திலே இது படைத்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மௌரியர்கள் இதுல ஆன மாதிரி. ஏன்னா அவன் ஆகவே அது முக்கியமானது. நம்ம அதனால திருக்குறள் சமயத்தை ஒப்பிடும்போது என்ன பண்ணுவார்கள், அர்த்த சாஸ்திரம் கிளிப்பிள்ளைகள் போல மக்கள் சொல்லுவது வழக்கம். அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி யோகானஸ் பிராங்கர், நீ academia.edu அங்க போய் பார்த்தீங்கன்னா கட்டுரை தென்னால் வரும். அதை நான் அனுப்பி வைக்கிறேன் எல்லாருக்கும். ஆகவே மிக முக்கியமானது இது, இந்தியாவிலையும் எல்லாம் பலருக்கும் தெரிவிக்க வேண்டிய கடமை. அது சொல்லுது, இந்த சாணக்கியங்க ஒரு கற்பனை பாத்திரம். இது என்ன சொல்லியிருக்காரு என்றால், இந்த மௌரிய இது தெரியும். ஏன்னா அந்த மெகஸ்தனீஸ் அவர்லாம் குறிப்பிட குறிக்கும்போது அவங்க சமுதாய நிலைமை அங்க பார்க்கும்போது அந்த வைதிக இதே இங்க கிடையாது. அவ்வளவு சொல்ல சமுதாய மக்கள் பார்க்கும்போது எல்லாம் தத்துவ ஞானிகள், இடையர்கள் இப்படி தான் மொழிய அந்த வடமேற்கு இந்தியாவிலே கண்டது போல சமுதாயம் கிடையாது. அதனால பிராமணர்கள் அங்க அப்போது கிடையாது. அதனாலே அவங்க ஆதரிக்கவில்லை பிராமணர்கள் எல்லாம். அதனால அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, அவ்வளவு பெரிய வல்லரசு மீண்டும் இந்தியாவில் நாம சொல்லிடுறோம், தோண்டிவிடக்கூடாது என்பதற்காக இவர்கள் எடுத்துக்காட்டாக ஒரு பாடமாக டெக்ஸ்ட் புக் போல கற்பனையாக உருவாக்கி இவர்கள் படைத்தது. இனிமேல் எதிர்வரும் காலத்திலாவது இந்த நாவலந்தீவிலே இருக்கின்ற மன்னர்கள் பிராமணர்களை முதன்மையாக கொள்வார்கள், இந்த சாணக்கியன் போன்ற ஒருவனை அவனைத்தான் முதன்மையாக கொள்ள வேண்டும் என்பதற்காக படைத்தது அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருப்பார். அப்புறம் அது ஒருத்தர் படைத்தது கிடையாது, எல்லாம் லேயர்டு டெக்ஸ்ட்னு சொல்றாரு, அவர் நல்லா தெரியும் தான். ஆக அது மாதிரியும் அது பல பேர் இது பண்ணது. ஏனென்றால் வெவ்வேறு இது முரண், இப்போ தொல்காப்பியம் இதெல்லாம் பொருள் அதிகாரம் எழுத்து அதிகாரத்துல வேறுபாடு இருப்பது போல பகவத்கீதையும் அது மாதிரி தான், அதுவும் லேயர்டு டெக்ஸ்ட் அது மாதிரி அவன் சொல்லியிருக்கார்கள். ஆகவே அர்த்த சாஸ்திரத்தை பின்பற்றினது திருக்குறள் அப்படின்னு சொல்லி இதுக்கு 600 ஆண்டுகள் முந்தையது என்பதெல்லாம் அது இப்போது பொருந்தாது. ஆகவே அத்தோடு கூறி முடிக்கிறேன். அந்த கட்டுரையை அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி எல்லாருக்கும். பெப்சி நேரம் ஆயிடுச்சுன்னா முடிச்சிருங்க. சார், ராமானுஜன் சார் ஏதோ பேச வர்ற மாதிரி. சொல்லுங்க சார். இல்ல, அவரு நிறைய விஷயங்களை ரொம்ப விரிவா சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது நம்ம இந்த இதுல எதுக்காக இன்சொல் கூறணும் அப்படின்றதுதான் நம்முடைய நோக்கம். அதாவது போக்கஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப இந்த போக்கஸ் சொல்லும்போது பல பொருள்களை நம்ம எடுக்கும்போது அந்தந்த அதிகாரத்துல அதுக்கான முக்கியத்துவம் எதுவோ அதை பார்க்கணும் அப்படின்னு தான் நினைச்சேன். வாய்மையை பத்தி நம்மள பேசும்போது அந்த பொய்மையும் வாய்மையிடத்தே அப்படின்னு இன்னொரு நண்பர் அதை பாயிண்ட் அவுட் பண்ணாரு. அந்த வாய்மை என்றதை வரையறுக்கும் போது பொய்மையும் வாய்மையிடத்தேன்னு வரும்போது அதோடைய இன்னொரு சூழ்நிலை சந்தர்ப்பம் அதையும் காட்டுறாரு திருவள்ளுவர். பட் இப்ப நீங்க சொன்ன இந்த திருக்குறள்ல எதுவா இருந்தாலும் இனிமையா சொல்லணும், அதே சமயத்துல உண்மையை மறைக்க கூடாது. அதுதான் இதனுடைய இந்த திருக்குறளுடைய உண்மையான ஒரு போக்கஸ் அப்படின்றது நான் நினைச்சிட்டு இருக்கேன். அது உண்மையை மறைக்க கூடாது என்பதை வஞ்சனை உள்ள செலுத்தக்கூடாது அப்படின்தான். அதாவது இனிமையாக பேச என்பதற்காக வஞ்சனை படிறு இல்லைங்கிறாரு. படிறுனா இரட்டை வேடம். அது முக்கியமான சொல்லு பொருள் இரட்டை வேடம். பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் அந்த கூடா ஒழுக்கம் இதெல்லாம் வருகிறா, அதெல்லாம் படிடு.
ஆமா. அத வந்து அதாவது ஒரு பொய்ய கொண்டு வரக்கூடாது. வஞ்சகத்தையும் சொல்லக்கூடாது. உண்மையை வஞ்சகத்தை தான் முக்கியமா வஞ்சகத்தை கொண்டு வரக்கூடாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசல். அது. ஆனா அதையும் இனிமையா சொல்லணும். கடும் சொற்களால சொல்லக்கூடாது அப்படின்றதுதான். ஏன்னா ஆமா, ஈரம் அதுதான். பல சமயங்கள் உண்மை வந்து ரொம்ப கசக்கும் அல்லது உண்மை சுடும். ஜெயகாந்தன் சொன்ன மாதிரி. பட் அந்த உண்மையையும் சொல்லியாகணும். இனிய சொற்களால சொல்லணும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆமா, அது அதுக்கு ஆமா. அது ஈரமலைன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு முக்கியமா சொல்றது அன்பை வெளிப்படுத்துன்னு சொல்லி இருக்கிறது. அவர் பரிமேக உரை மிக முக்கியமா இருந்ததுங்க. அதாவது இப்போ அன்பை வெளிப்படுத்துவது எப்படி என்றால் 2 இருக்கு இல்லைங்களா? நாம் வந்து எனக்கு என்ன தோண்டிட்டு என்றால் இதுதான் அந்த வெளிப்படுத்துகிறது அந்த சொல் அப்படின்னா சொல்லையும் இருக்க வேண்டும் என்பது. இப்போ நீங்க அந்த குழைவு அது வந்து அந்த ஓசை, ஆனால் வெளிப்படுத்துதுங்கிறது அந்த ஓசையும் இருக்குது இல்லைங்களா? ஒரு குழைவு. அதுக்கப்புறம் இப்போ இல்லைங்களா, கண்ணே மணியே அப்படி என்பது போல அதையும் பரிமேழகர் கருதுகிறாரா என்பதை நாம ஆராய வேண்டியிருக்குது இல்லைங்களா? அது மாதிரி அன்புள்ள அப்படிங்கிறோம். மன்னிக்கணும், ஈரம் அடைங்கிறதுக்கு சார் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஆமா, அவ்வளவுதான். ஹெச்ஓடி தமிழ் வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டி அது கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி நன்றிங்கம்மா. ஒன்றும் இல்லைங்க சார். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்றத வலியுறுத்தி நீங்க அசை நிலையே இல்லைன்னு சொல்லி வலியுறுத்துறீங்க. அந்த மாதிரி எடுக்க முடியுமா சார் எல்லாமே? அதாவது இப்போ நம்ம ரொம்ப இந்த விவாதத்துக்கு போக வேண்டாம். காமாட்சி இன்னொரு நாளை பத்தி பேசுவோம். நேரம் ஆயிடுச்சு. பொருள் ஒரே ஒரு வேகம் முடிக்குது. அங்க எல்லா சொல்லும் பொருள் என்பதை விட குறிப்புங்கிறது கொள்ள வேணும். கொண்டால் இவர் சொல்லுது பொருந்தாதான். அந்த குறிப்பு இல்லைங்களா? பொருள் என்பது வெளிப்படையாக உணர்த்தக்கூடியது, வாயால் விவரிக்கக்கூடியது. குறிப்பு என்பது உணர்ச்சி, இந்த பாவனை அப்படின்பார்களா அந்த மாதிரி. ஆகவே அந்த விதத்துல அது தே ஹேவ் சம் ஃபோர்ஸ், எமோஷனல் ஃபோர்ஸ், சஜஸ்டிவ் ஃபோர்ஸ், அதெல்லாம் அவர் சொன்னாரு. அந்த மாதிரி they may not have lexical meanings. அதான் நல்லதுங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சார்.